Selected point number 3841 3841 ब्राह्मणों का परहेज பிராமணர்கள் தவிர்க்க வேண்டியவை संकल्पों का परहेज எண்ணங்களை தவிர்க்க வேண்டியவை बेसिक नॉलेज में பேசிக் நாலேஜில் और एडवांस नॉलेज में மற்றும் அட்வான்ஸ் நாலேஜில் कुछ अंतर होना चाहिए या नहीं होना चाहिए கொஞ்சம் வித்தியாசம் ஆக வேண்டுமா அல்லது ஆகக்கூடாதா बेसिक नॉलेज में संकल्पों का कोई पाप नहीं बनता பேசிக் நாலேஜில் எண்ணங்களால் பாவங்கள் ஆகுவதில்லை क्योंकि वहाँ मनन चिंतन मंथन की स्टेज ही नहीं है ஏனெனில் அங்கே மனஞ்சிந்தன் மந்தன் கி ஸ்டேஜ் ஞானத்தின் சிந்தனை செய்யக்கூடிய அந்த ஸ்டேஜ் இல்லை और यहाँ ஆனால் இங்கே मनन चिंतन मंथन की स्टेज आ जाती है இங்கே ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து விடுகிறது बुद्धि बालिक बन जाती है सूक्ष्म बुद्धि वाले जो बच्चे बनते हैं சூக்ஷ்ம புத்தி உள்ள குழந்தைகள் யார் ஆகிறார்களோ आत्मिक स्थिति में जो टिकने वाले बनते हैं ஆத்மீக நிலையில் யார் நிலைக்கக்கூடிய குழந்தைகள் ஆகிறார்களோ अर्थात जिनकी आत्मा की सुई की कट उतरती है அதாவது யாருடைய ஆத்மரூபமான ஊசியிலிருந்து துரு நீங்குகிறதோ वो ही एडवांस में आते हैं அவர்கள்தான் அட்வான்ஸில் வருகிறார்கள் तो आत्मा की कट उतर गई என்றால் ஆத்மாவின் துரு நீங்கிவிட்டால் इसका मतलब बुद्धि सूक्ष्म बन गई இதன் அர்த்தம் புத்தி சூக்ஷ்மமாகிவிட்டது तो सूक्ष्म बुद्धि का काम क्या होना चाहिए அப்போது சூக்ஷ்ம புத்தியின் வேலை என்னவாக இருக்க வேண்டும் विकल्प क्या है और सुसंकल्प क्या है விகல்பம் என்றால் என்ன மற்றும் சுகல்பம் என்றால் என்ன उसका भेद पता होना चाहिए कि नहीं இதன் பேதம் தெரிய வேண்டும் இல்லையா तो यहाँ तो एडवांस वालों को अपनी अपनी आत्मा का वाइब्रेशन बनाना है वायुमंडल बनाना है இங்கே அட்வான்ஸ்காரர்களுக்கு அவரவர்களுடைய தன்னுடைய வைப்ரேஷனை உருவாக்க வேண்டும் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும் हर व्यक्ति का अपना अपना वायुमंडल होता है ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுக்கு தன்னுடைய வாயுமண்டலம் இருக்கும் गंदे गंदे संकल्प आते रहेंगे அழுக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் तो वायुमंडल அப்போது नरक வாயுமண்டலம் का बन गया அழுக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது வாயுமண்டலம் நரகமாகிவிடும் और गंदे संकल्प आना बंद हो गया பிறகு அழுக்கான எண்ணங்கள் வருவது நின்றுவிட்டால் कंट्रोल कर लिया கண்ட்ரோல் செய்துவிட்டால் श्रेष्ठ ही श्रेष्ठ ज्ञान युक्त संकल्प आ रहे हैं சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஞானத்தின் யுக்தியான எண்ணங்கள் வருகிறது என்றால் तो स्वस्थिति कहेंगे அப்போது அதை சுயஸ்திதி என்று சொல்வதா या परिस्थिति कहेंगे அல்லது அதை பரஸ்திதி என்று சொல்வதா ஆத்ம நிலையில் இருப்பது என்று சொல்வதா அல்லது மற்றவர்களுடைய நினைவில் இருப்பது என்று சொல்வதா स्वस्थिति में रहने वाली आत्मा बन गई या परिस्थिति कहेंगे स्वस्थिति में रहने वाली आत्मा बन गई சுயஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆகிவிட்டார்கள் और फिर उसमें भी ये देखा जाता है लंबे समय का மற்றும் அதிலும் இதை பார்க்கப்படுகிறது யார் நீண்ட சமயமாக स्वचिंतन किसका है சுய சிந்தனை யாருக்கு இருக்கிறது और लंबे समय का परिचिंतन किसका है மற்றும் நீண்ட சமயமாக பரச்சிந்தன் யாருக்கு இருக்கிறது अगर एडवांस में आने के बावजूद भी ஒருவேளை அட்வான்ஸில் வந்த பிறகும் கூட कोई खुला छोड़ दे யாராவது அதை அப்படியே விட்டுவிட்டால் लंबे समय तक परिचिंतन ही परिचिंतन करता रहे நீண்ட சமயமாக யாராவது மற்றவர்களின் சிந்தனையை செய்து கொண்டிருந்தால் नेगेटिव संकल्प ही करता रहे நெகட்டிவ் எண்ணங்களையே செய்து கொண்டிருந்தால் तो दंड का भागी बनना चाहिए कि नहीं बनना चाहिए அப்போது தண்டனைக்காக அவர்கள் பாக்கியம் அடைய வேண்டுமா இல்லையா है
ஆக வேண்டும். ऐसी आत्माएं அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் अपना पोतामेल भी छुपाती है। தன்னுடைய போத்தாமையிலையும் கூட மறைக்கிறார்கள். इसके कारण पाप की गति तीव्र होती रहती है। அதன் காரணத்தினால் பாவத்தின் கதி இன்னும் தீவிரமாகி விடுகிறது. जैसे कोई कर्जदार के ऊपर ब्याज चढ़ता रहता है, எப்படி யாராவது கடனாளி இருக்கிறார், அவர் மீது வட்டி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. चक्रवृद्धि ब्याज, சக்கரவர்த்தி வியாஜ், அதாவது கடன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ऐसे पाप का बोझा चढ़ता रहता है। அப்படி பாவங்களின் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. तो पहले कहते थे என்றால் முதலில் சொல்லிக் கொண்டிருந்தார், कि संकल्प करने से कोई पाप नहीं बनता, அதாவது எண்ணங்கள் செய்வதினால் எந்த ஒரு பாவமும் ஆகுவதில்லை என்று. कर्म इंद्रियों से प्रैक्टिकल में कर्म करने से पाप कर्म बनता है। கர்ம இந்திரியங்களால் செயல்களை செய்வதினால்தான் பாவங்கள் ஆகிறது. वाचा से उलट सुलट बोलने से पाप कर्म बनता है। வார்த்தைகளால் தவறான விஷயங்களை தலைகீழாக பேசுவதினால் பாவங்கள் ஆகிறது என்று. लेकिन अभी एडवांस में ஆனால் இப்பொழுது அட்வான்ஸில் ऐसा नहीं है। அப்படி இல்லை. कि संगठन में बैठ करके कोई नेगेटिव संकल्प लगातार चलाता रहे, அதாவது சங்கடனில் யாராவது அமர்ந்து கொண்டு நெகட்டிவ் சங்கல்பங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் और उसका पाप कर्म नहीं बनेगा। மற்றும் அதற்காக பாவகர்மம் எதுவும் ஆகாது என்றும். वो विघ्न पैदा करने वाला है या नहीं है? विघ्न विनाशक नहीं कहेंगे। அவர்களை விக்ன விநாசக் என்று சொல்ல முடியாது. 100 बार आए तो भी गंदे संकल्प भगाना चाहिए। 100 முறை அழுக்கான எண்ணங்கள் வந்தாலும் கூட அதை விரட்ட வேண்டும். श्रीमत के खिलाफ कोई संकल्प आता है ஸ்ரீமத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு எண்ணங்கள் வருகிறது என்றால் तो 100 बार भी आए तो भी क्या करना है? 100 முறை வந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும்? तो भी भगाना है। அப்பொழுதும் கூட அதை விரட்ட வேண்டும். ये बात का संकल्प भगाते रहो। மாணவர் சொல்கிறார் அது போகுவதில்லை என்று. பாபா சொல்கிறார் அது போகவில்லை என்றாலும் நீங்கள் விரட்டி கொண்டே இருங்கள். 63 जन्मों में वही काम जास्ती किया होगा 63 ஜென்மமாக அதே வேலையை தான் நிறைய செய்திருப்பீர்கள். तो वही उसी संकल्प के रूप में बार बार आता है। அதே தான், அந்த விஷயங்கள் தான் அதே எண்ணத்தில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. बार बार भगाना चाहिए नहीं भगाना चाहिए? அடிக்கடி விரட்ட வேண்டுமா அல்லது விரட்டக்கூடாதா? அதை கட் செய்து விடுங்கள். अगर सोते समय ஒருவேளை தூங்கும்போது सपने में विकारी संकल्प आता है கனவில் விகாரமான எண்ணங்கள் வருகிறது. और नींद खुलती है तो मन ग्लानि से भर जाता है। பிறகு தூக்கம் கலைந்த பிறகு மனம் அதன் நினைவில் துக்கமடைகிறது. மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறது. क्या पाप कर्म बनेगा? அதற்காக என்ன பாவ கர்மம் ஆகும்? वो तो स्वप्न की बात है। அது கனவின் விஷயமாகிவிட்டது. बाबा ने तो मुरली में बोला है பாபா முரளியில் சொல்லியுள்ளார், संकल्प में कुछ आता है எண்ணங்களில் ஏதாவது வருகிறது என்றால் तो उसका भी कोई पाप नहीं बनता है। அப்போது அதற்கு எந்த ஒரு பாவமும் ஆகுவதில்லை. ये स्वप्न और संकल्प இந்த கனவுகள் மற்றும் எண்ணங்கள் पूर्व जन्मों के किए हुए कर्मों की रिपीटेशन है। பூர்வ ஜன்மத்தில் செய்த கர்மத்தின் ரிப்பீட்டேஷன் ஆகும். संकल्पों से எண்ணங்களினால் ब्रह्मा ने सृष्टि रची। பிரம்மா சிருஷ்டியை படைத்தார். तो शूटिंग पीरियड में அப்போது ஷூட்டிங் பீரியடிலும் ये संकल्पों से सिर्फ शूटिंग मात्र होती है।
இது எண்ணங்களினால் வெறும் ஷூட்டிங் மட்டும்தான் ஆகிறது, रिहर्सल होती है। ரிகர்சல் ஆகிறது. और संकल्प भी मोस्टली ऐसे ही चलते हैं जो सारा दिन बुद्धि में बखेड़ा रहता है। மற்றும் எண்ணங்கள் கூட அப்படித்தான் நடக்கிறது. முழு நாளில் நம்மளுடைய மனதில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ, புத்தியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ, कोई कोई स्वप्नों का कनेक्शन ஒரு சிலரின் கனவுகளின் கனெக்ஷன் पूर्व जन्म से होता है। பூர்வ ஜென்மத்தில் இருந்துதான் ஆகிறது. ஒரு சில கனவுகளின் கனெக்ஷன் எல்லாம் பூர்வ ஜென்மத்தின் தொடர்புடையது. इसलिए भी स्वप्न आते हैं। அதனால்தான் கனவுகளும் வருகிறது. तो स्वप्न के ऊपर அதனால் கனவுகளின் மீது और संकल्पों के ऊपर மற்றும் எண்ணங்களின் மீது कंट्रोल तो करना है। கண்ட்ரோல் செய்ய வேண்டும் தான். लेकिन कोई दुष्ट संकल्प या स्वप्न आते हैं ஆனால் ஒரு துஷ்டமான எண்ணங்களோ அல்லது கனவுகள் வருகிறதென்றால் तो मन दुखी नहीं होना चाहिए। அதனால் மனம் துக்கமடையக்கூடாது. क्योंकि 63 जन्मों में माया तो सबको ऊपर नीचे करती है। ஏனெனில் 63 ஜென்மமாக மாயை எல்லோரையும் மேலும் கீழும் ஆக்கிவிட்டது. कोई को कम करती है, कोई को ज्यादा करती है। ஒரு சிலருக்கு கம்மியாக செய்கிறது, ஒரு சிலருக்கு அதிகமாக செய்கிறது. माया तो अष्टमूर्तियों को अष्टदेवों को भी नहीं छोड़ती। மாயா அஷ்டமூர்த்திகளையும் அஷ்ட தேவர்களையும் விடுவதில்லை. इसलिए அதனால் साथ ऐसा करना है जो संकल्पों के ऊपर அதனால் புருஷார்த்தம் அப்படி செய்ய வேண்டும், நாம் எண்ணங்களின் மீது कंट्रोल कर सके। கண்ட்ரோல் செய்ய முடியும், கண்ட்ரோல் செய்ய வேண்டும். दुष्ट संकल्पों के ऊपर तो कंट्रोल करना ही है। துஷ்டமான எண்ணங்களை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் தான். लेकिन निसंकल्पी बनना ஆனால் சங்கல்பம் இல்லாத ஸ்டேஜ் ஆக வேண்டும், சங்கல்பமற்றவர்களாக வேண்டும். ये हमारा लक्ष्य होना चाहिए। இது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். अच्छा या बुरा कोई भी प्रकार का संकल्प ना आवे। நல்லது மற்றும் கெட்டது எந்த விதமான எண்ணங்களும் வரக்கூடாது. एकदम आत्मा ज्योति बिंदु अपने को महसूस करे। ஒரேடியாக தன்னை ஆத்மா ஜோதிர் புள்ளி என்று தான் அனுபவம், முற்றிலுமாக தன்னை ஆத்மா ஜோதிர் புள்ளி என்று தான் உணர வேண்டும். प्रैक्टिस की बात है। பிராக்டிஸின் விஷயமாகும். प्रैक्टिस करते करते परफेक्ट हो जाएंगे। பிராக்டிஸ் செய்து செய்து பர்ஃபெக்ட் ஆகி விடுவார்கள். जो निराकारी स्टेज बनाने में நிராகாரி ஸ்டேஜ் ஆக்குவதில் पूरे परफेक्ट हो जाएंगे, யார் முழுமையாக பர்ஃபெக்ட் ஆகி விடுவார்களோ वो कोई सजा नहीं खावेंगे। அவர்கள் எந்த தண்டனைகளையும் அடைய மாட்டார்கள். बाकी को नंबरवार सजा खानी पड़ेगी। மற்றபடி மற்றவர்களுக்கு வரிசைகரமாக தண்டனை அடைய வேண்டியிருக்கும். मनसा में भी कोई बात बार बार आती है மனதிலும் ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி வருகிறது என்றால் और बाबा को नहीं बताया மற்றும் பாபாவிடம் அதை சொல்லவில்லை, तो बार बार आती रहेगी या खत्म हो जाएगी। பிறகு அது அடிக்கடி வந்து கொண்டே இருக்குமா அல்லது முடிந்து விடுமா? आती रहेगी। வந்து கொண்டே இருக்கும். इसलिए वो छोटे सा छोटा पाप है। அதனால் அது சின்னதிலும் சின்ன பாவம் ஆகிறது. क्योंकि नहीं बताई तो बार बार आते 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 वाचा में आ जाएगी, वाचा से कर्मणा में आ जाएगी। சொல்லவில்லை என்றால் பிறகு அது எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும், பிறகு பேச்சில் வந்துவிடும், பேச்சில் வந்த பிறகு அது செயலிலும் வந்துவிடும். वो बड़ा पाप बना देगी। அதை அது பெரிய பாவமாக்கிவிடும். इसलिए அதனால் गंदे गंदे
संकल्प भी आते हैं वो संकल्प भी बाबा को बता देना चाहिए அதனால் அழுக்கான எண்ணங்கள் என்னவெல்லாம் வருகிறதோ அதையும் கூட பாபாவிற்கு சொல்லிவிட வேண்டும். गंदे संकल्प चलते हैं या नहीं चलते हैं அழுக்கான எண்ணங்கள் நடக்கிறதா அல்லது நடப்பதில்லையா? मन कंट्रोल में रहता है மனம் கண்ட்ரோலில் இருக்கிறதா? कंट्रोल में नहीं रहता तो क्या करते हैं மனம் கண்ட்ரோலில் இருப்பதில்லை என்றால் என்ன செய்கிறார்கள்? आसन लगाएंगे उल्टे सीधे आसन में खड़े हो जाएंगे ஆசனம் போடுவார்கள், தலைகீழாக நின்று விடுவார்கள். खड़े होते हैं कि नहीं हाँ தலைகீழாக நிற்கிறார்களா இல்லையா? ஆமாம். उल्टे पलटे आसन लगाते हैं शरीर के देह के देहभान बढ़ाने वाले और फिर தேகத்தால் தலைகீழான ஆசனங்களை எல்லாம் போடுகிறார்கள் தேக அபிமானை அதிகரிப்பதற்காக. क्या करते हैं பிறகு என்ன செய்கிறார்கள்? श्वास प्रश्वास श्वास को रोकते हैं மூச்சு பயிற்சி செய்கிறார்கள், சுவாசம் எடுக்கிறார்கள், பிறகு அதை நிறுத்துகிறார்கள். ये भी तो अंग का कर्म करते हैं ना இதுவும் அங்கத்தின் கர்மம், செயல்கள் செய்கிறார்கள் இல்லையா? नाक से सांस लेंगे नाक से सांस छोड़ेंगे மூக்கினால் சுவாசம் எடுப்பார்கள், மூக்கினால் சுவாசத்தை விடுவார்கள். तो नाक का अंग का कर्म हुआ ना அப்போது அந்த மூக்கின் செயலாகிவிட்டது இல்லையா? அந்த மூக்கின் அங்கத்தின் செயலாகிவிட்டது. तो देखो ये सब क्या है பாருங்கள், இதெல்லாம் என்ன? ये देह के अंगों को काम करेंगे तो उनसे देहभान बढ़ेगा या घटेगा? தேகத்தின் அங்கத்தினால் எந்த வேலைகள் எல்லாம் செய்வார்கள் என்றால் அப்பொழுது தேக அபிமானம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? तुम बच्चों को भी कहते हैं குழந்தைகள் உங்களுக்கும் சொல்கிறார். क्या என்ன? एक तो कर्मणा सेवा होती है ஒன்று கர்மனா சேவையாகிறது, और एक वाचा सेवा उससे ऊंची होती है மற்றொன்று அதைவிட பேச்சின் சேவை அதைவிட உயர்ந்ததாகிறது. उससे भी ऊंची அதைவிட உயர்ந்தது सा सेवा மனசா சேவை ஆகிறது. मन से जो सेवा करेंगे ना मन बुद्धि मन किसको कहा जाता है மனம் புத்தியால் சேவை செய்வார்கள் இல்லையா? மனம் புத்தியை எதை என்று சொல்லப்படுகிறது? मन माने दिल மனம் என்றால் தில், இதயம். माने दिल लगाकर जो सेवा करेंगे तो उससे क्या होगा அதாவது மனதோடு மனதை ஈடுபடுத்தி சேவை செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது அதனால் என்னவாகும்? अच्छा होगा या बुरा होगा நல்லதாகுமா அல்லது கெட்டதாகுமா? अच्छा होगा நல்லதாகும். मन सा की बात है மனதின் விஷயமாகும். मनसा जो है मनन चिंतन मंथन में मस्त हो जाएगी மனம் எப்பொழுது ஞானத்தின் சிந்தனைகளில் மஸ்தாகி விடுகிறதோ, அதில் மூழ்கி விடுகிறதோ, विरोधी संकल्प विकारी संकल्प आएंगे नहीं விரோதமான எண்ணங்கள், விகாரமான எண்ணங்கள் வரவே வராது. मनन चिंतन मंथन करना सहज है மனஞ்சிந்தன் மந்தன் செய்வது சகஜமாகும். तो जो सहज है वो पहले कर ले எது சகஜமானதோ அதை முதலில் செய்ய வேண்டும். ये है पहली सीढ़ी இதுதான் முதல் படியாகும். और जब ज्ञान की बातों का मनन चिंतन मंथन चलने का अभ्यास पक्का हो जाए பிறகு ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்வதில் அதில் மனம் பழக்கமாகிவிட்டால் तो निसंकल्पी स्टेज में टिकना भी सहज हो जाएगा பிறகு சங்கல்பமற்ற ஸ்டேஜில், சங்கல்பம் இல்லாத ஸ்டேஜில் நிலைத்து விடுவதும் சகஜமாகிவிடும். ये है अगली सीढ़ी இது அடுத்த படியாகும். सीढ़ी दर सीढ़ी चढ़ेंगे படிப்படியாக நாம் ஏறினால் तो सहज हो जाएगा அப்போது அது சகஜமாகிவிடும். एकदम निसंकल्पी स्टेज में टिकना चाहे ஒரேடியாக சங்கல்பமற்ற நிலையில் நாம் நிலைத்துவிட வேண்டும் என்றால் वो नहीं होगा அது ஆகாது. गंदे गंदे संकल्प अटैक करते रहेंगे அழுக்கான எண்ணங்கள் எல்லாம் அட்டாக் செய்து கொண்டே இருக்கும். इसलिए அதனால் पहले कोशिश करना है முதலில் முயற்சி செய்ய வேண்டும். कि शुद्ध संकल्पों में टिके அதாவது சுத்தமான எண்ணங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். मनन चिंतन मंथन करने का मादा डाले மனஞ்சிந்தன் மந்தன் செய்வதற்கான அபியாசம் செய்ய வேண்டும், अभ्यास करें பயிற்சி செய்ய வேண்டும். फिर निराकारी स्टेज में भी टिक जाएंगे பிறகு நிராகாரி ஸ்டேஜிலும் நிலைத்து விடுவார்கள். हमारी उल्टी सीढ़ी है நம்முடையது தலைகீழான படியாகும். उल्टी सीढ़ी जब चढ़ेंगे தலைகீழான படியில் நாம் எப்பொழுது ஏறுவோமோ, படியிலிருந்து கீழிலிருந்து நாம் எப்பொழுது ஏறுவோமோ
पहले कलयुग की सीढ़ी क्रॉस करेंगे அப்போது முதலில் கலியுகத்தின் படியை கிராஸ் செய்வோமா या त्रेता युग की सीढ़ी क्रॉस कर लेंगे? அல்லது திரேதாயுகத்தின் படியை கடந்து விடுவோமா? पहले कलयुग की सीढ़ी क्रॉस करें, முதலில் கலியுகத்தின் படியை கிராஸ் செய்ய வேண்டும். फिर द्वापर की सीढ़ी क्रॉस करें, பிறகு துவாபரயுகத்தின் படியை கிராஸ் செய்ய வேண்டும். फिर त्रेता की सीढ़ी क्रॉस करें, பிறகு திரேதாயுகத்தின் படியை கிராஸ் செய்ய வேண்டும். फिर सतयुग की सीढ़ी क्रॉस करेंगे, பிறகு சத்தியுகத்தின் படியையும் கிராஸ் செய்வோம். फिर पुरुषोत्तम संगम की ऊंची स्टेज में पहुंचेंगे. பிறகு புருஷோத்தம சங்கமயுகத்தின் உயர்ந்த ஸ்டேஜை சேருவோம். यहाँ हीरे समान जन्म बनता है. எங்கே வைரத்துக்கு சமமான ஜென்மமாகிறதோ वो है निराकारी स्टेज. அது நிராகாரி ஸ்டேஜ் ஆகும். सतयुग है स्वर्ग की सुखी स्टेज. சத்யுகம் என்பது ஸ்வர்க்கத்தின் சுகமான ஸ்டேஜ். अच्छे संकल्प वहाँ चलेंगे, அங்கே நல்ல எண்ணங்கள் நடக்கும். दुख देने के संकल्प नहीं चलेंगे. துக்கம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் நடக்காது. न दुख देने के न लेने के. துக்கம் கொடுப்பதற்கோ அல்லது எடுப்பதற்கோ அங்கு நடக்காது. जो आत्माभिमानी होंगे யார் ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்களோ उनको कब विकार का ख्याल भी नहीं आएगा. அவர்களுக்கு விகாரத்தின் எண்ணங்களே வராது. क्या विकारी संकल्प उनको पैदा என்ன விகாரமான எண்ணங்கள் அவர்களுக்கு नहीं होंगे. பிறக்காது. तक विकारी संकल्प पैदा होते हैं எப்பொழுது வரை புத்தியில் விகார எண்ணங்கள் பிறக்கிறதோ तब तक आत्माभिमानी है या देहाभिमानी है? அப்பொழுது வரை ஆத்மா அபிமானியா அல்லது தேகாபிமானியா? தேகாபிமானிகள். के साथ ही विकार किया जाता है. தேகத்தோடு தான் விகாரத்தை அனுபவிக்கப்படுகிறது. आत्मा के साथ विकार थोड़ी पैदा होता है. ஆத்மாவோடு விகாரம் பிறக்கிறதா என்ன? बुद्धि में रिंचक मात्र भी विकारी संकल्प न आने पाए. புத்தியில் இம்மி அளவும் கூட விகார எண்ணங்கள் வரக்கூடாது. क्योंकि संकल्प बीज होता है. ஏனெனில் சங்கல்பம் விதையாகிறது. बीज से झाड़ बन जाता है. விதையிலிருந்து மரமாகி விடுகிறது. तो निर्विकारी संकल्प तब होगा விகாரமற்ற எண்ணங்கள் அப்பொழுதுதான் ஆகும் जब आत्मा आत्मा भाई भाई की प्रैक्टिस पक्की हो जाएगी. எப்பொழுது ஆத்மா ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பிராக்டிஸ் பக்காவாகிவிடுமோ. बहन भाई समझने से भी छीछी हो जाते हैं. சகோதரன் சகோதரி என்று புரிந்து கொள்வதினாலும் சீச்சி அழுக்காகி விடுகிறார்கள். तब ही बाप ने कहा है அதனால்தான் அப்பொழுதுதான் தந்தை சொல்கிறார், कि अपन को आपस में भाई भाई समझो. அதனால்தான் ஒருவருக்கொருவர் தன்னை ஆத்மா ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். आँखों का परहेज. கண்களால் தவிர்க்க வேண்டியவை. बाबा फिल्म आज देखने की भी मना करते हैं. பாபா பிலம் எல்லாம் பார்ப்பதையும் கூட பாபா மறுக்கின்றார். क्यों? ஏன்? बताते हैं சொல்கிறார், कि फिल्म और उपन्यास இந்த பிலம் மற்றும் நாவல்கள் ये दो चीजें मेंटलिटी को बहुत गिराने वाली है. இந்த இரண்டு விஷயங்களும் மென்டலிட்டியை கீழே விழ வைக்க செய்கிறது. सबसे जास्ती पतन इनसे होता है. எல்லாவற்றையும் விட மிகவும் வீழ்ச்சி இதனால் ஆகிறது. जिनको पिक्चर देखने की आदत होगी யாருக்கு பிக்சர் பார்ப்பதற்கான பழக்கமாகி இருக்கிறதோ वो कदाचित पतित बने बिगड़े रह नहीं सकेंगे. அவர்களால் எப்பொழுதும் பतितமாகாமல் இருக்கவே முடியாது. कुसंग लग जाता है ना. கெட்ட சங்கம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? बायोस्कोप ऐसी गंदी चीज है பயோஸ்கோப் என்பது அப்படிப்பட்ட ஒரு அழுக்கான பொருளாகிறது. कि माथा ही खराब कर देती है. அப்படிப்பட்ட ஒரு அழுக்கான விஷயமாகிறது. அது புத்தியை கெடுத்து விடுகிறது. ये वैश्यालय है இது வைஷ்யாலியமாகும். क्या? என்ன? जो फिल्म आगे आती है பிலம் எல்லாம் என்ன வருகிறதோ चाहे टीवी में आती है चाहे सिनेमा हॉल में जाके देखते हैं டிவியில் வருகிறது அல்லது சினிமா ஹாலில் சென்று பார்க்கிறார்கள்.
இது வைஷாலமாகிறது. यहाँ की हर एक एक्टिविटी डर्टी है। இங்கே ஒவ்வொருவரின் ஆக்டிவிட்டியும் டர்ட்டியாக இருக்கிறது. बाप कहते हैं फिल्म देखने से सबसे जास्ती पतन होता है। தந்தை சொல்கிறார், ஃபிலம் பார்ப்பதினால் எல்லாவற்றையும் விட மிகவும் பத்தித்தியமாகிறது, வீழ்ச்சி ஆகிறது. उपन्यास अखबार आदि पढ़ने से இந்த உபன்யாஸ் இதெல்லாம் படிப்பதினால், नीचे गिरती कला होती जाएगी। நாவல்கள் எல்லாம் படிப்பதினால் இயங்கக்கூடிய கலையில் விழுந்து விடுகிறார்கள். या तो फिर इतना ज्ञान हो அல்லது இவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும், कि हर बात को टैली कर सके। அல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் டேலி செய்து பார்க்க வேண்டும். तो बजाय उन बातों को छोड़ने के और அதாவது அந்த விஷயங்களை விடுவதற்கு பதிலாக ही सुबह से शाम तक टीवी में लगे रहे, காலையிலிருந்து மாலை வரை டிவிலேயே இருந்து விடுகிறார்கள். फिल्म आदि देखते रहे, ஃபிலம் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். तो क्या होगा? அப்பொழுது என்னவாகும்? मन बुद्धि का पतन होगा, बैलेंस बिगड़ जाएगा। மனம் புத்தியின் பத்தனமாகிவிடும், வீழ்ச்சியாகிவிடும், பேலன்ஸ் கெட்டு போய்விடும், आत्म की स्थिति बन नहीं सकती। ஆத்மீக நிலை உருவாக முடியாது. फिर बाबा ने एक बाइस्कोप देखा, பாபா ஒரு பயோஸ்கோப் பார்த்தார், सौभाग्य सुंदरी का। சௌபாகிய சுந்தரி. அந்த பயோஸ்கோப் பார்த்தார், அவ்வளவுதான். क्या हुआ? என்னவானது? बस बैराग की सारी बातें उड़ गई। அவ்வளவுதான். வைராகியத்தின் எல்லா விஷயங்களும் பறந்துவிட்டது. तो बाप कहते हैं அதனால் தந்தை சொல்கிறார், कि ये फिल्म और ये उपन्यास, இந்த ஃபிலம் மற்றும் இந்த நாவல்கள், ये तमो प्रधान दुनिया की बहुत तमो प्रधान चीजें हैं। இது தமோ பிரதான உலகத்தின் மிகவும் தமோ பிரதான விஷயங்களாகும். इनके संग के रंग में कभी नहीं आना चाहिए। இதன் சங்கத்தின் தொடர்பில் எப்பொழுதுமே வரவே கூடாது. अगर थोड़ा भी इन बातों के संग में आए ஒருவேளை கொஞ்சம் கூட இதன் தொடர்பில் வந்தால் तो संग का रंग जरूर அப்போது சங்கத்தின் தாக்கம் जाएगा। கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். सबसे जास्ती आत्मा का पतन होता है बाइस्कोप देखने से। எல்லாவற்றையும் விட மிகவும் அதிகமாக ஆத்மாவிற்கு வீழ்ச்சி ஆகிறது. எதனால்? பயோஸ்கோப் பார்ப்பதினால். बाइस्कोप माने பயோஸ்கோப் என்றால் जो सिनेमा हॉल में जाकर के फिल्म देखते हैं, சினிமா ஹாலில் சென்று யார் ஃபிலம் பார்க்கிறார்களோ वो फिल्म அந்த ஃபிலம் टीवी में भी देख सकते हैं। டிவியிலும் பார்க்கலாம். टीवी में घर में बैठ करके देखेंगे तो वाइब्रेशन कुछ और होगा। வீட்டில் அமர்ந்து கொண்டு டிவியில் பார்த்தால் அந்த வைப்ரேஷன் அது வேறாக இருக்கும். और सिनेमा हॉल में जाकर बैठ करके देखेंगे तो वाइब्रेशन दूसरा हो जाएगा। ஆனால் சினிமா ஹாலில் சென்று பார்ப்பதினால், அங்கு அமர்ந்து கொண்டு பார்ப்பதினால் அதன் வைப்ரேஷன் மற்றொன்றாக ஆகிவிடுகிறது. क्योंकि वहाँ तो गलीज से गलीज लोग जाकर के बैठते हैं। ஏனெனில் அங்கே கலீஜிலும் கலீஜான ஆத்மாக்கள் எல்லோரும் அமர்ந்து பார்க்கிறார்கள், கலீஜான மனிதர்கள் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார்கள். ऐसे तो घर में भी बैठ करके फिल्म नहीं देखना चाहिए। அப்படி என்றால் என்ன? வீட்டில் அமர்ந்து கொண்டும் ஃபிலம் பார்க்கக்கூடாது. क्योंकि फिल्म में जो भी बातें आती हैं ஏனெனில் ஃபிலமில் என்னவெல்லாம் விஷயங்கள் வருகிறதோ उन बातों से विदेशीयता की बदबू आती है या नहीं आती है? அந்த விஷயங்களில் வெளிநாட்டின் அந்த துர்நாற்றங்கள் எல்லாம் வருகிறதா இல்லையா? विचार को बढ़ाने वाली बातें देखने को मिलती है விபச்சாரத்தை அதிகரிக்கும் விஷயங்கள் பார்ப்பதற்கு தென்படுகிறதா? या सदाचार को बढ़ाने वाली बातें मिलती है? அல்லது நல்லொழுக்கங்களை காட்டுவதற்கான விஷயங்களை அவர்கள், அல்லது நல்லொழுக்கங்கள் அதிகரிக்கும் விஷயங்கள் அதில் பார்க்க கிடைக்கிறதா? तो बाबा ने सौभाग्य सुंदरी का बाइस्कोप देखा, तो बाबा ने सौभाग्य सुंदरी का बाइस्कोप देखा, फिर ख्याल हुआ
कि शादी करेंगे, பிறகு எண்ணம் வந்தது அவருக்கு, திருமணம் செய்யலாம், यह करेंगे। இதை செய்யலாம். एक ही थप्पड़ लगा माया का और सारी कला काया चट हो गई। மாயையின் ஒரே ஒரு அறை விழுந்தது. பிறகு முழு கலைத்திறனும் உடல் வலிமையும் குறைந்து போய்விட்டது. सारे वैराग्य के जो वाइब्रेशन थे எல்லா வைராகியத்தின் எந்த ஒரு வைப்ரேஷன் இருந்ததோ वो सब उड़ गए। அவை அனைத்தும் பறந்துவிட்டது. था तो गाँव का छोरा ना, அவர் கிராமத்தின் சிறுவனாக இருந்தார் இல்லையா? तो अभी बाप कहते हैं அதனால் இப்பொழுது தந்தை சொல்கிறார், बच्चे குழந்தைகளே, ये तो सारी दुनिया नरक है। இந்த முழு உலகமும் நரகமாக இருக்கிறது. जैसे बायोस्कोप में गंदे वाइब्रेशन रहते हैं, எப்படி பயோஸ்கோப்பில் அழுக்கான வைப்ரேஷன் இருக்கிறது, वो तो उस समय की बात थी। அது என்னவோ அந்த சமயத்தின் விஷயமானது. और अभी तो ஆனால் இப்பொழுது என்னவோ ये सारी दुनिया नरक है। இந்த முழு உலகமும் நரகமாக இருக்கிறது. और फिर उसमें भी, மற்றும் அதிலும் கூட इस नारकीय दुनिया में भी ये नाटक चल रहा है। இந்த நரகத்தின் உலகத்திலும் இந்த நாடகம் நடக்கிறது. और फिर उसमें भी, மற்றும் அதிலும் கூட इस नारकीय दुनिया में भी ये नाटक चल रहा है। இந்த நரகத்தின் உலகத்திலும் கூட இந்த நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ये नाटक भी नरक है। இந்த நாடகமும் நரகமானது. ये दुनियावी वाइब्रेशन, दुनियावी कथा कहानियां, இந்த உலகத்தின் வைப்ரேஷன், இந்த உலகத்தின் கதைகள் எல்லாம், दुनियावी जो सामाजिक दृश्य है, உலகளவில் காட்டப்படும் சமூக காட்சியாக இருந்தாலும் वो देखने से ही वृत्तियां खराब हो जाती। அதை பார்ப்பதினாலே விருத்தி கெட்டு போய்விடுகிறது. टीवी में ऐसे सामाजिक सीरियल बहुत आते हैं ना, டிவியில் அப்படிப்பட்ட சமூக காட்சிகள், சீரியல் எல்லாம் நிறைய பார்க்க வருகிறது இல்லையா? बाप कहते हैं इन सीरियल्स को भी अगर देखते रहेंगे தந்தை சொல்கிறார், ஒருவேளை இந்த சீரியல்ஸை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட तो भी वृत्ति खराब होती रहेगी। அப்பொழுதும் கூட அந்த எண்ணங்கள், மனப்போக்குகள் எல்லாம் கெட்டுக்கொண்டே போகும். अखबार पढ़ते हैं, செய்தித்தாள்களில் படிக்கிறார்கள், उन अखबारों में अच्छी अच्छी माइयों के चित्र देखते रहते हैं, அந்த செய்தித்தாள்களில் நல்ல நல்ல பெண்களின் பிக்சரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். तो उस तरफ की वृत्ति तो जाती है ना। அப்பொழுது அதன் பக்கம் மனதின் எண்ணம் செல்கிறது இல்லையா? अब उन माइयों का जैसा जीवन चरित्र होगा, அப்பொழுது அந்த பெண்களின் எப்படி வாழ்க்கை சரித்திரம் இருக்குமோ वैसा उनको देखने से असर भी पड़ेगा। அதே போலதான் அவர்கள் பார்ப்பதினால் அவர்கள் அதனுடைய தாக்கமும் ஏற்படும். बुद्धि में आता रहता है, புத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது, ये तो बड़ी अच्छी खूबसूरत है। இவர் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார் என்று. ये दुनियावी खूबसूरती बुद्धि में तो आई ना। இந்த உலகத்தின் மிக அழகாக இருப்பவர்கள் புத்தியில் வந்ததில்லையா? वास्तव में உண்மையில் ये भी वैश्यालय के छी ख्याल आते हैं। இதுவும் வைஷாலத்தின் அழுக்கான சீச்சியான எண்ணங்களாகும். विचारी बना देंगे। விபச்சாரியாக்கிவிடும். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், ये वैश्यालय की दुनिया तो अब खत्म हो जानी है। இந்த வைஷாலத்தின் உலகம் இப்பொழுது முடிய போகிறது. ये वैश्यालय खलास हो जाएगा। இந்த வைஷாலியம் அழிந்துவிடும். वैश्यालय में वैश्याएं बहुत दुखी होती है। வைஷாலத்தில் வைஷ்யாக்கள் மிகவும் துக்கமாக இருக்கிறார்கள். और दुखी कौन करते हैं? மற்றும் யார் துக்கம் கொடுக்கிறார்கள்? वैश्याएं दुखी होती है। वैश्याओं को वैश्या बनाने वाले तो लंपट ही होते हैं। வைஷ்யாக்கள், அதாவது விபச்சாரிகள் துக்கமாக இருக்கிறார்கள். அந்த விபச்சாரிகள் துக்கமாகுகிறார்கள். அந்த விபச்சாரிகளை விபச்சாரியாக்குபவர்கள் லம்பட்டாகிறார்கள், பெண்களின் பின்னால் சுற்றுபவர்கள். इसलिए அதனால் अभी तुम और सभी भूले मत करो। இப்பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக தவறுகளை செய்யாதீர்கள். माँ में कम याद करो।
என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். ऐसे ऐसे गंदे चित्र भी तुम क्यों देखते हो? அப்படிப்பட்ட அழுக்கான படங்களை ஏன் பார்க்கிறீர்கள்? जिनका जीवन चरित्र बहुत खराब है. யாருடைய வாழ்க்கை சரித்திரம் மிகவும் கெட்டதாக இருக்கிறதோ ये सभी बातें तुम्हारी वृत्ति को नीचे ले जाएंगी. இந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய எண்ணத்தின் மனப்போக்குகளை கீழே விழ வைக்கும். ये जो कुछ देखते हो इस दुनिया में நீங்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ वो सब कब्र दाखिल हो जाना है. அவை அனைத்தும் சுடுகாடாக போகிறது, कुछ भी नहीं रहेगा. கல்லறையாக போகிறது, எதுவுமே இருக்காது. जो कुछ इन आंखों से देखते हो என்னவெல்லாம் இந்த கண்களால் பார்க்கிறீர்களோ वो सब खलास हो जाने वाला है. அவை அனைத்தும் அழிய போகிறது. तो विनाशी को देखना चाहिए क्या? என்றால் அழியக்கூடியதை பார்க்க வேண்டுமா என்ன? फिल्में आदि कोई काम की चीज तो है नहीं. இந்த பிலம் எல்லாம் எந்த ஒரு வேலைக்கு உதவாத பொருளாகும். काम की चीज हो வேலைக்கான விஷயமாக இருக்கிறது என்றால் तो फिल्म देखने वालों की मेंटेलिटी ऊपर उठेगी. அப்பொழுது பிலம் பார்ப்பவர்களுடைய அவர்களுடைய மென்டாலிட்டி மேலே எழும்புமா या नीचे गिरेगी. அல்லது கீழே விழுமா? ऊपर उठनी चाहिए. மேலே எழும்ப வேண்டும். परंतु बाप कहते हैं जो फिल्म देखते हैं ஆனால் தந்தை சொல்கிறார், யார் பிலம் பார்க்கிறார்களோ, उपन्यास पढ़ते हैं நாவல்கள் படிக்கிறார்களோ उनकी मेंटली सबसे जास्ती नीचे गिरती है. அவர்களுடைய மென்டலி எல்லோரையும் விட அனைத்தையும் விட அதிகமாக கீழே விழுகிறது. बौद्धिक रूप से सबसे जास्ती पतित वो बनते हैं. பௌதிக ரூபத்திலிருந்து எல்லாவற்றையும் விட அதிகமாக பத்திதமாகிறார்கள் थोड़े ही समय में. கொஞ்ச சமயத்திலேயே. क्योंकि ये फिल्म जो कोई काम की चीज नहीं है ஏனெனில் இந்த பிலம் அது எந்த ஒரு வேலைக்கு உதவாத விஷயமாகிறது. वो कौन बनाते हैं? அதை யார் உருவாக்குகிறார்கள்? भगवान बनाते हैं क्या? பகவான் உருவாக்குகிறாரா என்ன? झूठी चीज बनाते हैं பொய்யான விஷயத்தை உருவாக்குகிறார்களா या काम की सच्ची चीज बनाते हैं? அல்லது உண்மையான விஷயத்தை வேலைக்கு உதவும் விஷயத்தை உருவாக்குகிறார்களா? फिल्म பிலம் या उपन्यास அல்லது நாவல்கள் काम की चीज है அது வேலைக்கு உதவுகிறதா, या नकामी है? வேலைக்கு ஆகிறதா அல்லது வேலைக்கு ஆகாததா? झूठी चीज है. பொய்யான விஷயமாகும். तो झूठी चीज से झूठी दुनिया बनती है. என்றால் பொய்யான விஷயங்களால் பொய்யான உலகம் உருவாகிறது. आज फिल्म देख देख के बच्चे बिगड़ते हैं இன்று பிலம் பார்த்து பார்த்து குழந்தைகள் கெட்டு போகிறார்களா सुधरते हैं. அல்லது திருந்துகிறார்களா? फिल्म देखने के बाद बच्चों का क्या असर होता है? பிலம் பார்த்த பிறகு குழந்தைகளின் தாக்கம் எப்படி இருக்கிறது? बच्चे और ही बिगड़ते हैं குழந்தைகள் இன்னும் அதிகமாக கெட்டு போகிறார்கள். क्योंकि झूठी चीज है. ஏனெனில் பொய்யான விஷயமாகும். झूठी चीज देखने से झूठ खंड के मालिक बन जाते. பொய்யான விஷயங்களை பார்ப்பதினால் பொய்யான உலகத்திற்கு எஜமானாகி விடுகிறார்கள். जैसे कि एक उपन्यास हो गया, எப்படி நாவல்கள் ஆகிவிட்டது, जैसे कि एक फिल्म हो गई. எப்படி என்றால் ஒரு பிலம் ஆகிவிட்டது. इसे कमाने के लिए बनाया है அதையெல்லாம் பணத்தை சம்பாதிப்பதற்காக உருவாக்கினார்களா या विश्व के कल्याण के लिए बनाया है? அல்லது உலகத்தின் நன்மைக்காக உருவாக்கினார்களா? उनका लक्ष्य क्या है? அவர்களுடைய லட்சியம் என்ன? बनाने वालों का அந்த பிலமை உருவாக்குபவர்களுடைய, पैसा कमाने के लिए ऐसी जगह छोड़ते हैं सीरियल को. அதாவது அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கான லட்சியமாக இருக்கிறது. சீரியல் நடத்துகிறார்கள், சீரியலை உருவாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் அந்த சீரியலை நிறுத்துகிறார்கள். जहाँ उत्सुकता बनी रहे आगे क्या होगा. அங்கே அவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு அந்த ஆவல் அதிகமாகி விடுகிறது, முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்று. तो ऐसी रचना में हम अपनी बुद्धि अगर लगाएंगे
அப்படிப்பட்ட படைப்பினில் ஒருவேளை நாம் புத்தியை ஈடுபடுத்தினோம் என்றால் तो पतन होगा या उत्थान होगा? அப்பொழுது வீழ்ச்சியாகுமா அல்லது உயர்ந்ததாகுமா? पतन होगा। வீழ்ச்சியாகும். हमारे देश का अपना भारत देश का हाँ हाँ वही ऐतिहासिक हमारा कोई फुटबॉल खेल क्रिकेट खेल कोई देश खेलने गया खेलने से तो फायदा होता है, मैंने खेल देखने से तो फायदा होता है, लेकिन आपका खेल देखने से कुछ देश को आय है, बहुत सी हो रहा है ऐसे बर्बादी है, व्यक्ति करता है मनी एनर्जी है या कुछ மாணவர் அந்த விளையாட்டை பற்றி ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார், அந்த விளையாட்டை பார்ப்பதினால் என்ன ஆகிறது? வேஸ்ட் ஆஃப் டைம், மணி எல்லாம் ஆகிறது. फायदा हो रहा है। அந்த விளையாட்டை எல்லாம் பார்ப்பதினால் ஏதாவது லாபம் ஆகிறதா? வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிறது. ये धर्म क्षेत्र और कुरुक्षेत्र सारे संसार में तैयार हो रहा है। இந்த தர்மக்ஷேத்திரம் மற்றும் குருக்ஷேத்திரம் இது முழு உலகத்திலும் தயாராகி கொண்டிருக்கிறது. और सब अपनी अपनी बातें इंटरनेट में, रेडियो में, टीवी में மற்றும் அனைவரும் அவரவர்களுடைய விஷயங்களை இன்டர்நெட்டில், ரேடியோவில், டிவியில் अपना अपना विचार रख रहे हैं। அவரவர்களுடைய எண்ணங்களை வைக்கிறார்கள். हर क्षेत्र में, ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும், चाहे दवाई का क्षेत्र हो, चाहे धर्म का क्षेत्र हो, चाहे राजनीति का क्षेत्र हो, அதாவது அது மருந்தின் க்ஷேத்திரமாக இருந்தால், அது மருந்தின் துறையாக இருந்தாலும் சரி, தர்மத்தின் துறையாக இருந்தாலும் சரி, மற்றும் ராஜ்யத்தின் துறையாக இருந்தாலும் சரி, हर क्षेत्र में, चाहे धंधे धोरी का क्षेत्र हो, ஒவ்வொரு துறையிலும், அது தொழிலாக, தொழில் இருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தின் துறையாக இருந்தாலும் சரி, सब क्षेत्रों में संघर्ष चल रहा है। எல்லா துறையிலும் போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. और மற்றும் सागर मंथन हो रहा है। மற்றும் கடலின் மந்தனம் ஆகிக் கொண்டிருக்கிறது. हो रहा है, என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? सागर में कचरा भी भरा हुआ है। கடலில் குப்பைகளும் நிறைந்திருக்கிறது. नदियां लाकर क्या डालती हैं सागर में? நதிகள் கடலில் வந்து என்ன போடுகிறது? कचरा डालती है। குப்பைகளை போடுகிறது. कचरे का भी भंडार है குப்பைகளின் பண்டாரமாகவும் இருக்கிறது. और மற்றும் रत्नों का भी भंडार है। மற்றும் கடல் ரத்தினங்களின் பண்டாரமாகவும் இருக்கிறது. और जल का भी भंडार है। மற்றும் தண்ணீரின் களஞ்சியமாகவும் இருக்கிறது. ऐसे सागर का मंथन होता है। அப்படிப்பட்ட கடலை கடையப்படுகிறது. इस दुनिया में இந்த உலகத்தில் धर्म क्षेत्र और कर्म क्षेत्र தர்மக்ஷேத்திரம் மற்றும் கர்மக்ஷேத்திரம் के आधार पर ये मनसा में இதனுடைய ஆதாரத்தின்படி இந்த மனதில் इंटरनेट के द्वारा मंथन चल रहा है तेजी से। இன்டர்நெட் மூலமாக மந்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. டிவியினால் पहले पहले क्या निकलता है? முதலில் என்ன வருகிறது? है विष निकलता है। விஷம் வருகிறது. ये जो मोबाइल है, இந்த மொபைல் என்ன இருக்கிறதோ, ये जो इंटरनेट है, என்னவெல்லாம் இன்டர்நெட் இருக்கிறதோ, जो नई उम्र की कन्या है, யாராவது கன்யா, புதிய கன்யா யாராவது இருக்கிறார்கள் என்றால், அதாவது குறைந்த வயதுள்ள கன்யா இருக்கிறார் என்றால், नई उम्र के नौजवान लड़के हैं, அதாவது குறைந்த வயதுள்ள இளைஞன், சிறுவனாக இருந்தாலும், इनसे बिगड़ते जा रहे हैं। அந்த இளைஞர்கள் இதிலிருந்து கெட்டு போகிறார்களா? इन यंत्रों का उनके ऊपर गलत प्रभाव पड़ रहा है। அந்த இயந்திரங்களால் அவர்களின் மீது கெட்ட தாக்கம் ஏற்படுகிறதா? विचार की ओर जा रहे हैं தவறான தாக்கம் ஏற்படுகிறதா? விபச்சாரத்தின் பக்கம் செல்கிறார்களா? या अभिविचारी बन रहे हैं। அல்லது விபச்சாரம் இல்லாதவர்களாகிறார்களா? विचार की ओर जा रहा है। விபச்சாரின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது.
नौजवान விபச்சாரத்தின் பக்கம் இந்த இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். और जिस दुनिया का नौजवान மற்றும் எந்த உலகத்தின் அந்த இளைஞர்கள் विचार की ओर जा रहा हो, விபச்சாரத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், वैश्यालय की ओर जा रहा हो, வைஷ்யாலத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள், तो दुनिया में वर्ण संकरता बढ़ेगी या घटेगी? அப்போது உலகத்தில் வர்ண கலப்புகள் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? बढ़ती चली जाएगी। அதிகரித்து கொண்டே செல்லும். जो इतने साइंस के साधन बढ़ाते जा रहे हैं उनसे क्या करेंगे? बढ़ाते जा रहे हैं उनसे क्या करेंगे? இவ்வளவு சயின்ஸின் சாதனங்களை அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள் என்றால் அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? उनसे साधना को बढ़ाएंगे, அதிலிருந்து சாதனைகளை அதிகரிப்பார்களா? साधना उनकी बढ़ेगी சாதனைகள் அதிலிருந்து அதிகரிக்குமா या साधना में जीरो हो जाएंगे? அல்லது சாதனைகளில் ஜீரோவாகி விடுவார்களா? साइंस के साधनों को यूज करते करते சயின்ஸின் சாதனங்களை யூஸ் செய்து செய்து उनकी आदत पड़ती जाती है। பழக்கமாகிக் கொண்டே செல்கிறது. அதன் பழக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. तो साधना में जीरो होते जाते हैं அப்போது சாதனையில் ஜீரோவாகி கொண்டே செல்கிறார்களா? और तो அந்த சாதனையில் ஜீரோவாகி கொண்டே செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் तुम साइंस के साधनों को நீங்கள் சயின்ஸின் அந்த சாதனைகளை समझते हो புரிந்து கொள்கிறீர்கள். कि आखिरी ये विनाशकारी है। கடைசியில் இதெல்லாம் அழியப் போகிறது தான் என்று ऐसे ऐसे रिस्पॉन्ड लिखना चाहिए। அப்படி ரெஸ்பாண்ட் எழுத வேண்டும். तो साइंस से அதாவது சயின்ஸால் वास्तव में विनाश हो रहा है உண்மையில் விநாசமாகிக் கொண்டிருக்கிறதா या नई दुनिया बन रही है? அல்லது புதிய உலகம் உருவாகிறதா? புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறதா? साइंस के साधन जितने जितने बढ़ते जाते हैं, जितना जितना हम साइंस के साधनों को यूज करते जाते हैं, எவ்வளவுக்கு எவ்வளவு சயின்ஸின் சாதனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சயின்ஸின் சாதனங்களை நாம் யூஸ் செய்து கொண்டே செல்கிறோமோ उतना उतना हमारी साधना बिगड़ी पड़ती जाती है। அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய சாதனைகள் தளர்ந்து கொண்டே செல்கிறது. तो बच्चों में अभी देवान बहुत बढ़ गया है। இப்பொழுது குழந்தைகளில் தேகாபிமானம் மிகவும் அதிகரித்து விட்டது. इसलिए बताया अपने को कंट्रोल करना है। அதனால் தான் சொன்னார் தன்னை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். बच्चे साइंस के साधनों में इतना फंस चुके हैं குழந்தைகள் சயின்ஸின் சாதனங்களில் இவ்வளவு மாட்டிக்கொண்டார்கள் कि हर एक के हाथ में, हर एक के कान में क्या लगा रहता है? அதாவது ஒவ்வொருவரின் கையிலும் ஒவ்வொருவரின் காதிலும் என்ன இருக்கிறது? ये साइंस का साधन है இது சயின்ஸின் சாதனமா या साइलेंस का साधन है? அல்லது சைலன்ஸின் சாதனமா? मोबाइल के द्वारा மொபைல் மூலமாக देखें अपने जीवन में தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். कि हम ईश्वरीय सेवा में ज्यादा लगे रहते हैं அதாவது நாம் ஈஸ்வர சேவையில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறோமா या अपनी मस्ती की जिंदगी में ज्यादा लगे रहते हैं? அல்லது தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? அந்த மகிழ்ச்சியில் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோமா? मोबाइल के द्वारा மொபைல் மூலமாக, टीवी के द्वारा டிவி மூலமாக, कौन करें 24 घंटे में
இடை போட்டு பார்க்க வேண்டும் 24 மணி நேரத்தில் ये अल्पकाल के साधन जो खत्म होने वाले हैं बहुत जल्दी, எடை போட்டு பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த அல்ப காலத்தின் சாதனங்கள் என்ன இருக்கிறதோ அது மிகவும் சீக்கிரமாகவே முடிய போகிறது. ऐसा तो नहीं हम उनके आदी हो गए. அப்படி ஆகவில்லையே, நாம் அதற்கு அடிமையாகிவிட்டோமா? मनु क्लास में उनकी शिकायतें बार बार आ रही है. அதாவது கிளாஸில் யாருடைய கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. ये सीरियल देखते हैं, सिनेमा देखते हैं, அதாவது இவர் டிவி பார்க்கிறார், சீரியல் பார்க்கிறார், சினிமா பார்க்கிறார், गंदे गंदे गाने सुनते हैं, அழுக்கான பாடல்களை கேட்கிறார், ब्लू फिल्म देखते हैं ப்ளூ ஃபிலிம் பார்க்கிறார், और उनके मोबाइल छीन लिए गए. மற்றும் அவருடைய மொபைலை பறிக்கப்பட்டால் அவரிடமிருந்து வாங்கிவிட்டால் 80 साल तक अभी पढ़ाई हुई. 80 வருஷமாக இப்பொழுது படிப்பு ஆனது. बाप ने सौम्य रूप धारण किया, தந்தை சாந்தமான ரூபத்தை தாரணை செய்தாரா, प्यार के अलावा कुछ और दिया बच्चों को? அல்லது அன்பை தவிர வேற ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுத்தாரா? हैं? प्यार का सागर बनकर रहा. அன்பின் கடலாகி இருந்தார். अभी तो बहुत थोड़ा टाइम बचा है बच्चों के लिए. இப்பொழுது குழந்தைகளுக்காக மிகவும் கொஞ்சம் நேரம் தான் மிஞ்சி இருக்கிறது. ऐसे नहीं समझे 20 साल पड़े हैं. அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம் 20 வருஷம் இன்னும் இருக்கிறது என்று. 20 साल तो है ही नहीं बच्चों के लिए. 20 வருஷம் என்பது இல்லவே இல்லை குழந்தைகள் உங்களுக்காக. बच्चों के लिए संपन्न बनने के लिए, குழந்தைகளுக்காக முழுமையாகுவதற்காக, संपन्न राजधानी में आने के लिए, முழுமையான ராஜதானியில் வருவதற்காக, जो राजधानी सुप्रीम बाप के द्वारा எந்த ராஜதானியை சுப்ரீம் தந்தை சோல் மூலமாக, स्थापन होती है, சுப்ரீம் சோல் தந்தை மூலமாக எந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிறதோ उस राजधानी में आने के लिए அந்த ராஜதானியில் வருவதற்காக 20 साल है. 20 வருஷம் இருக்கிறதா? 20 साल तो है ही. 20 வருஷம் இல்லவே இல்லை. अरे संपन्न दुनिया की राजधानी ईश्वरीय राजधानी बनेगी அரே முழுமையான ராஜதானி ஈஸ்வரிய ராஜதானி எது ஆகிறதோ तो दुनिया की राज्यों में, दुनिया के देशों में அதாவது உலகத்தின் ராஜ்யத்தில், உலகத்தின் தேசத்தில் जो विदेशियों की, विधर्मियों की எது விதேசிகளின், விதர்மிகளின் राजधानियां चल रही हैं, ராஜ்யங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ, राजधानियां बनी हुई हैं, ராஜாங்கம் என்ன அமைந்திருக்கிறதோ उनसे टक्कर कब होगी? அவர்களிடம் மோதல் எப்பொழுது ஆகும்? बिना लड़ाई के राजाई मिलती है क्या? சண்டை போடாமல் ராஜ்யம் கிடைக்குமா என்ன? मिलती है. கிடைக்குமா? हिस्ट्री क्या कहती है? ஹிஸ்டரி என்ன சொல்கிறது? लड़ाई फिर राजाई. சண்டை பிறகு ராஜ்யம். जो जीतेंगे वो राजाई प्राप्त करेंगे. யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் ராஜ்யத்தை பிராப்தி அடைவார்கள். जो गीता में अर्जुन से कहा, கீதையிலும் அர்ஜுனனிடம் சொன்னார், जीतेगा तो विश्व का राज्य, வெற்றி அடைந்தால் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யம், राज्य भाग लेगा. ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். अगर लड़ते लड़ते शरीर भी छूट गया ஒருவேளை
சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போதே ஒருவேளை உயிரை விட்டுவிட்டால், உடலும் விட்டுவிட்டால், तो कम से कम स्वर्ग की राजधानी में आ तो जाएगा। அப்போது குறைந்தபட்சம் சொர்க்கத்தின் ராஜ்யத்தில் வருவார்கள் இல்லையா? स्वर्ग में आएगा कि नहीं आएगा? சொர்க்கத்தில் வருவார்களா வரமாட்டார்களா? आ जाएगा, வந்து விடுவார்கள். வருவார்களா அல்லது வரமாட்டார்களா? आ जाएगा। வந்து விடுவார்கள். इसलिए அதனால் अभी साइंस के साधनों में फंसने का समय नहीं रहा। இப்பொழுது இந்த சயின்ஸின் சாதனங்களில் சிக்கிக் கொள்வதற்கான நேரமில்லை. अभ्यास ही नहीं बन जाना है। அதை பழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது. कानों का परहेज। காதுகளால் தவிர்க்க வேண்டியவை. बाबा बोलते थे कभी अवस्था खराब हो जाती है, பாபா சொல்லிக் கொண்டிருந்தார், அதாவது எப்பொழுதாவது உங்களுடைய நிலைமை கெட்டுப்போய் விடுகிறது என்றால், चित्त अच्छा नहीं होता है, புத்தி நன்றாக இல்லை என்றால், माया बहुत प्रकोप करती है, மனம் நன்றாக இல்லை, மாயா மிகவும் எதிர்க்கிறது என்றால், तो अच्छे अच्छे गीत रिकॉर्ड रखना चाहिए अपने पास। அப்போது நல்ல நல்ல பாடலின் ரெக்கார்டை நீங்கள் தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். एक दो रिकॉर्ड लगा लिया, बाबा की याद में बैठ गए तो चित्त अच्छा हो जाएगा। 1-2 பாடலை போட்டுவிட்டு அந்த ரெக்கார்டை போட்டுவிட்டு அமர்ந்து விட்டால் அதை கேட்டுக்கொண்டு பிறகு மனம் சரியாகிவிடும். वो तो बचपने की बात बताई। அது குழந்தை பருவத்தின் விஷயத்தை சொன்னார். अभी हम बचपने में नहीं है, एडवांस पार्टी के हैं। இப்பொழுது நாம் குழந்தை பருவத்தில் இல்லை, அட்வான்ஸ் பார்ட்டி ஆகிவிட்டோம். குழந்தைத்தனம் இல்லை. என்ன? एडवांस के लिए अभी डायरेक्शन निकला है। அட்வான்ஸ்க்காக இப்பொழுது டைரக்ஷன் வந்துள்ளது. गीत गाना नहीं है, பாடல் பாடக்கூடாது, वास्तव में गीत सुनना भी नहीं है। உண்மையில் பாடலை கேட்கவும் கூடாது. क्यों? ஏன்? क्योंकि अब हम मनन चिंतन मंथन कर रहे हैं। இப்பொழுது நாம் மனஞ்சிந்தன் மந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். हम दुनिया वालों को सुनाते हैं, विनाश सामने खड़ा हुआ है। நாம் உலகத்தாருக்காக சொல்கிறோம், உலகத்தின் அழிவு எதிரில் நின்று கொண்டிருக்கிறது என்று. अब आया कि अब आया। இப்பொழுது வந்தாலும் வந்து விடலாம். अब दुनिया को कहते हैं विनाश सामने खड़ा है, हम ढोल मजिया बजाने में लगे हुए। உலகத்திற்கு சொல்கிறோம் விநாசம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது, பிறகு நாம் மேலம் தாளம் அடித்துக் கொள்வதில் ஈடுபட்டு இருந்தோம் என்றால் तो दो बातें हो जाती है ना। அப்பொழுது 2 விஷயம் ஆகிவிடுகிறது இல்லையா? तो ऐसी दो बातें जो लोग सुनेंगे, அப்படி 2 விஷயங்களை மக்கள் கேட்டார்கள் என்றால் ज्ञान के ऊपर विश्वास ही नहीं करेंगे। அப்பொழுது ஞானத்தின் மீது நம்பிக்கை அவர்களுக்கு வராது. औरों को सुनाते हैं विनाश सामने खड़ा है। மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள் விநாசம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது என்று. अरे अकल से सोचने की बात है, அரே அறிவால் யோசிக்கக்கூடிய விஷயமாகும். जिसके सामने मौत का बाजार होगा, புத்தியால் யோசிக்கக்கூடிய விஷயமாகும். யாருக்கு முன்னால் விநாசம் எதிரில், அதாவது மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது என்றால், विनाश सामने बरपा हो रहा होगा, விநாசம் எதிரிலேயே, அது பேரழிவு எதிரிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் वो गीत गाएगा, ढोलक बजाएगा, அவர்கள் பாடலை பாடுவார்களா, மேலதாளத்தை அடிப்பார்களா? मजीरे बजाएगा। இது ஞானியன்களின் விஷயமானது. जो ज्ञानी है யார் ஞானியோ वो दो दो बातें नहीं करेंगे। அவர்கள் 2 விஷயத்தை பேச மாட்டார்கள். जो अज्ञानी होते हैं वो ही दो बातें करते हैं। யார் அஞ்ஞானிகளோ அவர்கள்தான் 2 விஷயங்களை பேசுவார்கள். दुनिया को कहते हैं विनाश सामने खड़ा है, உலகத்திற்கு சொல்கிறார்கள் விநாசம் எதிரிலே நின்று இருக்கிறது என்று. और खुद कंक्रीट मकान अंडरग्राउंड बनाते रहते हैं। ஆனால் அவர்கள் தானே அண்டர் கிரவுண்டில் கான்கிரீட் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். और गीत गाते रहते हैं, डांस करते रहते हैं। மற்றும் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். बड़े बड़े जश्न मनाते रहते हैं।
பெரிய பெரிய விழாக்களை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். बड़े बड़े उत्सव मनाते हैं, लोगों को आमंत्रण करते हैं, பெரிய பெரிய உற்சவங்களை கொண்டாடுகிறார்கள், மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். इस प्रकार के भोजन खिलाते हैं. 36 वகையான உணவுகளை பரிமாறுகிறார்கள். उनको ज्ञानी कहेंगे या ज्ञानी कहेंगे? அவர்களை ஞானி என்று சொல்வதா அல்லது அஞ்ஞானி என்று சொல்வதா? सत्य बाप के सत्य बोलने वाले சத்தியமான தந்தையின் சத்தியத்தை சொல்பவர்கள் सच्चे बच्चे कहेंगे அவர்களை சத்தியமான உண்மையான குழந்தைகள் என்று சொல்வோமா या रावण के दोगले बच्चे कहेंगे? அல்லது ராவணனின் இரட்டை முகமுள்ள குழந்தைகள் என்று சொல்வார்களா? क्या कहेंगे? என்ன சொல்வது? वो रावण के दोगले बच्चे हैं, அவர்கள் ராவணனின் இரட்டை முகமுள்ள குழந்தைகள் ஆவார்கள். इसलिए मुरली में बोला है அதனால்தான் முரளியில் சொல்லியுள்ளார், न गीत गाना है பாடல் பாடக்கூடாது और न गीत कानों से सुनना है. மற்றும் அந்த பாடலை காதுகளால் கேட்கக்கூடாது. सारी दुनिया का विनाश सामने खड़ा हुआ हो முழு உலகத்தின் விநாசம் எதிரிலே நின்று கொண்டு இருக்கிறதென்றால் तो गीत बजाना शोभेगा क्या? அப்பொழுது பாடலை பாடுவது இது அழகாக இருக்குமா? இது ஏற்றதாக இருக்குமா என்ன? घर में मोहल्ले में आग लग रही हो வீட்டில் பக்கத்து வீட்டில் நெருப்பு பிடித்து விட்டது என்றால் और कोई ढोलक मजीरा लेकर के बैठ जावे மற்றும் யாராவது மேளதாளம் வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டால், गीत गाना शुरू कर दे பாடல் பாட ஆரம்பித்து விட்டால் तो कैसा लगेगा? அப்போது எப்படி இருக்கும்? इसलिए बाप कहते हैं அதனால் தந்தை சொல்கிறார், कि जैसे जैसे तुम बच्चे समझदार बनते जावेंगे எப்படி எப்படி குழந்தைகள் நீங்கள் புத்திசாலியாகிக் கொண்டே செல்வீர்களோ वैसे वैसे ये गीत आज बजाना बंद कर देंगे. அப்படி அப்படியே இந்த பாடல் எல்லாம் ஒலிப்பதை நிறுத்தி விடுவார். அதெல்லாம் நிறுத்தப்படும். बेसिक नॉलेज के छोटे छोटे बच्चों की बुद्धि में ये बात नहीं आती है. பேசிக் நாலேஜில் இருக்கும் சின்ன சின்ன புத்தி கொண்ட குழந்தைகளுக்கு இந்த விஷயம் புரிய வருவதில்லை. बाबा ने मुरली में कहा பாபா முரளியில் சொன்னார், ये टैप रिकॉर्ड बाबा की वाणी ज्यों की त्यों सुनाता है. இந்த டேப் ரெக்கார்ட் பாபாவின் வாணியை எப்படி சொல்கிறாரோ அப்படியே சொல்கிறது. इसलिए அதனால் जिनके पास पैसे हैं அதனால் யாரிடம் பணம் இருக்கிறதோ वो टैप रिकॉर्ड अपने घर में रखें. அவர்கள் டேப் ரெக்கார்ட் தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். खुद भी बाबा की एक्यूरेट वाणी सुने और दूसरों को भी सुनावे. அவர்களும் பாபாவின் வாணியை அக்யூரேட்டாக கேட்கலாம் மற்றும் மற்றவர்களுக்கும் சொல்லலாம். परंतु बेसिक नॉलेज के छोटे छोटे बच्चों ने क्या किया? ஆனால் பேசிக் நாலேஜின் சின்ன சின்ன குழந்தைகள் என்ன செய்தார்கள்? वो टैप रिकॉर्ड तो रखे அவர்கள் டேப் ரெக்கார்ட் என்னவோ வைத்தார்கள். लेकिन उनका उपयोग किस बात में किया? ஆனால் அதன் உபயோகத்தை எந்த விஷயத்தில் செய்தார்கள்? गीत बजाने. பாடலை ஒலிப்பதற்காக செய்தார்கள். बड़े अच्छे अच्छे गीत बनाए மிகவும் நல்ல நல்ல பாடல்களை உருவாக்குகிறார்கள். जो दुनिया वालों के कानों को लुभाए ले. அது உலக மக்களின் காதுகளை கவரும் அளவுக்கு மிகவும் அழகான பாடலாக இருக்கிறது. बम्बई से फिल्मी कलाकार भी बुलाए लिए, பாம்பேயிலிருந்து திரைப்பட உலகத்தினரை அழைத்தார்கள். आज भी बुलाए लिए. பாம்பேவிலிருந்து திரைப்பட கலைஞர்களை அழைத்தார்கள். उनके द्वारा गीत तैयार किए. அவர்கள் மூலமாக பாடலை தயார் செய்தார்கள். परंतु ये सब बच्चा बुद्धि की बातें. ஆனால் इவை அனைத்தும் குழந்தை புத்தியின் விஷயமாகிவிட்டது. इसलिए पहले से ही बता दिया அதனால்தான் முதலிலிருந்தே சொல்லிவிட்டார், कि धीरे धीरे ये
அதாவது இது மெதுமெதுவாக இந்த பாடல்கள் ஒலிப்பது எல்லாம் நிறுத்தப்படும். इनकी तो दरकार ही नहीं है। இதற்கு அவசியமே இல்லை. हमारा तो राजयोग है शांति का, इसमें कोई आवाज की दरकार नहीं। அமைதிக்கானது நம்முடைய ராஜயோகம். அதனால் இதில் எந்த ஒரு சப்தத்திற்கும் அவசியமில்லை. ये कोई आर्टिफिशियल याद नहीं है। இது ஒன்றும் ஆர்டிஃபிஷியலான நினைவு அல்ல. बच्चा माँ को याद करता है, बच्चा माँ को याद करता है। குழந்தை அம்மாவை நினைவு செய்கிறது. माँ विलायत में गए हुए अपने बच्चे को याद करती है। அம்மா வெளிநாட்டில் சென்றிருக்கும் தன்னுடைய குழந்தையை நினைவு செய்கிறார். बाप बेटे को याद करता है। தந்தை மகனை நினைவு செய்கிறார். तो कोई गीत सारंगी आदि बजे की याद करता है। என்றால் என்ன, அவர்கள் பாடல்கள் பாடி, அதாவது சாரங்கி போன்ற வாத்தியங்களை வாசித்து நினைவு செய்கிறார்களா என்ன? गीत बजा के याद आती है क्या? பாடல்களை ஒலிக்க வைப்பதினால் நினைவு வருகிறதா என்ன? ओरिजिनल याद के लिए कोई साधन की दरकार नहीं। ஒரிஜினல் நினைவிற்காக எந்த ஒரு சாதனங்களின் அவசியமில்லை. गीत गाना नहीं है, वास्तव में गीत सुनना नहीं। பாடல் பாடவும் கூடாது, உண்மையில் பாடலை கேட்கவும் கூடாது. अगर इतना गहरा ज्ञान लेने के बावजूद भी ஒருவேளை இவ்வளவு ஆழமான ஞானத்தை எடுத்துக்கொண்ட பிறகும் हम गीत गाने में लगे हुए हैं, நாம் பாடலை பாடுவதில் ஈடுபட்டு இருக்கிறோம், डांस करने में लगे हुए हैं, டான்ஸ் ஆடுவதில் ஈடுபட்டு இருக்கிறோம், गीत बनाने में लगे हुए हैं, பாடலை உருவாக்குவதில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்றால் तो भक्ति मार्ग वाले हैं या ज्ञान मार्ग वाले? அப்போது பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களா அல்லது ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்களா? भक्ति मार्ग वाले हो, பக்தி மார்க்கத்தினர் ஆகிவிட்டார்கள். कर्मयोगी बनो। கர்மயோகி ஆகுங்கள். ऐसे नहीं कर्म इंद्रियों के कर्म को त्याग देना है। அப்படி அல்ல, கர்ம இந்திரியங்களின் செயல்களை தியாகம் செய்துவிட வேண்டும். कर्म तो करना है, கர்மங்கள் செயல்கள் செய்ய வேண்டும் தான். कर्म धारा बगैर मनुष्य सृष्टि पर जीवित नहीं रह सकता है। செயல்பாடுகள் இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. देखना तो पड़ेगा। கண்கள் இருக்கிறது என்றால் பார்க்கத்தான் வேண்டும். हाँ, ये स्टेज बना सकते हैं कि देखते हुए भी न देखें। ஆனால் இந்த ஸ்டேஜை உருவாக்கலாம். பார்த்திருந்த போதும் பார்த்து கொண்டிருக்கும் போதும் பார்க்காமல் இருக்க வேண்டும். कान है, பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். सुनना तो पड़ेगा। காது இருக்கிறது என்றால் கேட்க வேண்டியிருக்கும். मैंने मुरली में बोल दिया, பலே முரளியில் சொல்லிவிட்டார். गीत गाना नहीं है, பாடல் பாடக்கூடாது, दिया गीत गाना नहीं है, लेकिन गीत सुनना भी नहीं। பாடல் பாடக்கூடாது, ஆனால் பாடலை கேட்கவும் கூடாது. अरे कान है तो कैसे नहीं सुनेंगे? அரே, காது இருக்கிறது என்றால் அப்போது அது எப்படி கேட்காமல் இருக்கும்? सुनेंगे या नहीं सुनेंगे? கேட்குமா கேட்காதா? कान में आवाज तो जाएगी। காதுகளில் சப்தம் போகும் தான். क्या करना है? காதுகளில் சத்தம் போகும் தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? सुनते हुए भी बुद्धि तक கேட்டுக்கொண்டாலும் கேட்டாலும் கூட புத்தி வரை वो आवाजें जानी नहीं चाहिए, इतनी गहरी याद हो बाप की। புத்தி வரை அந்த சத்தம் போகவே கூடாது. அவ்வளவு ஆழமாக தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். सुनी अनसुनी कर देना चाहिए। கேட்டும் கேட்காமல் இருக்க வேண்டும். मुख का परहेज, வாயினால் தவிர்க்க வேண்டியவை एक तो बाजार की गंदगी छी छी वाली चीजें नहीं खाओ। என்னவென்றால் மார்க்கெட்டில் கிடைக்கும் அசுத்தமான பொருட்களை, சீச்சியான பொருட்களை சாப்பிடாதீர்கள். गंदगी खाते खाते तुम 1.5 चमार मर गए। அழுக்கான அசுத்தமான பொருட்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் இறந்து விட்டீர்கள். तुमको काम का भूत, लोभ का भूत आ जाता है। யாருக்கு காமத்தின் பூதம், பேராசையின் பூதம் வந்து விடுகிறதோ तो अच्छा खाना देखा,
அப்பொழுது நல்ல சாப்பாட்டை பார்த்தார்கள் என்றால் तो वो भी आता खा पड़ता है। அப்பொழுது அது நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. कहने वाला देखेंगे दिल करेगी खाने की। அதாவது கார சுண்டலை பார்க்கிறார்கள், அப்பொழுது மனம் சாப்பிட நினைக்கிறது. கார சுண்டல் விற்பவர் வந்தார். फिर खा लिया तो बच्चे के होने के कारण जल्दी से असर भी पड़ जाता है। பிறகு சாப்பிட்டு விட்டார்கள். பிறகு அந்த பக்குவம் இல்லாத நிலையில் இருப்பதினால் அதன் தாக்கமும் சீக்கிரமாக ஏற்பட்டு விடுகிறது. என்ன? ट्रेन में बैठे बैठे जा रहे हैं, ட்ரெயினில் அமர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். यहाँ चटपटे वाला आया, கார சுண்டல் விற்பவர் வந்தார். नींबू डाल करके हरी मिर्चा डाल करके खाने को दे रहा है सबको। அதாவது காரம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லோருக்கும் கொடுக்கிறார். पैसे ले रहा है, பணத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார். मुंह में पानी आ गया, வாயில் தண்ணீர் வந்துவிட்டது. அப்போது பார்ப்பவருக்கு வாயில் தண்ணீர் வந்துவிட்டது. எவ்வளவு நல்ல பொருளாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். कोई को अच्छा खाना देखा, யாராவது ஒருவர் நல்ல உணவை பார்த்தால் वो याद आता है, चने वाला देखेंगे दिल करेगी खाने की, फिर खाया तो बच्चे होने के कारण जल्दी असर पड़ जाता है। யாராவது ஒருவர் நல்ல உணவை பார்த்தார் என்றால் அதே நினைவில் வருகிறது. சுண்டல் விற்பவரை பார்க்கிறார், பிறகு பார்த்தார்கள் என்றால் மனம் சாப்பிட விரும்புகிறது. பிறகு சாப்பிட்டால் பிறகு அதன் பக்குவம் இல்லாத காரணத்தினால் சீக்கிரமாகவே அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. व्यस्त हो जाती है। माँ बाप अनन्य बच्चे जिन्हों को सर्टिफिकेट देते हैं, அப்போது புத்தி பிரஷ்டமாகி விடுகிறது. தாய் தந்தை யார் அனன்ய குழந்தைகள், இவர்களைப் போல யாரு இல்லை என்று சொல்லியிருக்கிறாரோ, அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறாரோ उनको फॉलो करना चाहिए। அவர்களை ஃபாலோ செய்ய வேண்டும். ऐसे चने खाने वाले बच्चों को फॉलो नहीं कर लेना चाहिए। அப்படி சுண்டல் சாப்பிடும் குழந்தைகளை ஃபாலோ செய்யக்கூடாது. ये पिता जो मिले वो मीठा करके खा लेना चाहिए। யக்னத்திலிருந்து என்ன கிடைக்கிறதோ அதை இனிமையாக, திருப்தியுடன், அதாவது மகிழ்ச்சியுடன் சாப்பிட வேண்டும். क्या என்ன? यज्ञ से सूखी रोटी भी मिल जाए யக்னத்திலிருந்து அந்த காய்ந்த ரொட்டிகளும் கிடைத்தாலும் கூட तो दोनों मीठी करके खा लेनी चाहिए। அதையும் இனிமையாக நினைத்து, அதாவது மகிழ்ச்சியுடன் சாப்பிட வேண்டும். नहीं அப்படியல்ல விரும்பாமல் சாப்பிடுவது, आगे लेने लगे। அப்படியல்ல விருப்பம் இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. हाँ, प्रसाद माने प्रसन्नता, பிரசாதம் என்றால் மகிழ்ச்சியுடன், प्रसन्नता समझ करके। क्यों प्रसन्नता समझ करके? அதை மகிழ்ச்சியாக எண்ணி, ஏன் மகிழ்ச்சியாக எண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? जब विनाश होगा तो ये सूखी रोटियां भी लखपति करोड़पति रोटी बच्चियां सड़क पर चली रह जाएंगी। எப்பொழுது விநாசம் வருமோ அப்பொழுது இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரர்களின் பண நோட்டு கட்டுக்கள் எல்லாம் சாலையில் அப்படியே கிடந்துவிடும். ये सूखी रोटियां ये किसे बहुत मिलेंगी दुनिया वालों को। யக்னத்திலிருந்து இந்த காய்ந்த ரொட்டிகளும் உலகத்தாருக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். மாணவர் கேட்கிறார், யக்னத்திலிருந்து கிடைக்குமா என்று. आओ कहाँ से मिलेंगे? பாபா சொல்கிறார், பிறகு எங்கிருந்து கிடைக்கும்? सारी दुनिया पर जब एक का ही राज्य होगा तो मिलेंगे कहाँ से? முழு உலகத்திலும் ஒருவருடைய ராஜ்யம் ஆகும் என்றால் பிறகு அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? सबको सूखी रोटियां सुखारी लगेंगी, सब प्रसन्नता प्रताप देंगी, समझे जाएंगी। அப்பொழுது அந்த காய்ந்த ரொட்டிகளையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடுவார்கள். அப்போது அந்த மகிழ்ச்சியின் மகிமையை வெளிப்படுத்துவார்கள். அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். अभी मुंह गुटकाए देते हैं, हम यहाँ रोटी दाल खाने के लिए आए हुए हैं। இப்பொழுது முகத்தை சுளிக்கிறார்கள், ஏன் நாங்கள் இந்த ரொட்டி பருப்பை சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறோமா என்று. हैं? रोटी दाल को हम बहुत कमा लेते हैं। ரொட்டி, சாப்பாடு, பருப்பு இதையெல்லாம் நாங்களே சம்பாதித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். अहंकार आ जाता है। அகங்காரம் வந்து விடுகிறது. ये टीका जो मिले वो मीठा करके खाना चाहिए। யக்னத்திலிருந்து கிடைப்பதை இனிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிட வேண்டும். जबान जबान ललकार मात नहीं करनी है। நாக்கின் சுவை, நாக்கை சுவைக்கு ஆசைப்பட வைக்கக்கூடாது.
कहते हैं कि बाबा के यहाँ तो खिचड़ी मिलती है। சொல்கிறார்கள் பாபாவிடம் கிச்சடி தான் கிடைக்கிறது என்று. बहुत सी सरेंडर ब्रह्मा कुमारी एडवांस कोर्स ले लेती। நிறைய பேர் இப்படி பிரம்மகுமாரிகள், சரண்டர் பிரம்மகுமாரிகள் இங்கு வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கொள்கிறார்கள். दीदी करे आती है, आती है। பட்டி கூட செய்து விட்டு வருகிறார்கள். फिर பிறகு वे इतनी हिम्मत नहीं कर पाते, பிறகு இவ்வளவு தைரியம் வைப்பதில்லை. इतनी எவ்வளவு? 36 प्रकार के भोगों को त्याग करके खिचड़ी खाना शुरू करें। அதாவது 36 வகையான உணவுகளை தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து கிச்சடி சாப்பிட ஆரம்பித்து விட வேண்டும் என்று. तो कोई स्टीमर में से उतर जाते हैं, खान पाने में लग जाते हैं। ஒரு சிலர் ஸ்ரீமரிலிருந்து இறங்கி விடுகிறார்கள், கப்பலிலிருந்து இறங்கி விடுகிறார்கள். பிறகு அந்த சாப்பாடு குடிப்பது இதிலே ஈடுபட்டு விடுகிறார்கள், சாப்பாடு தண்ணீரிலே ஈடுபட்டு விடுகிறார்கள். कोई ऐसे हैं जो नौकरी धंधा करने लग पड़ते हैं। ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள், லௌகீக தொழிலை செய்வதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். कहते हैं हम तो नौकरी करेंगे, कुछ अच्छा खाएंगे पिएंगे, शरीर बनेगा। சொல்கிறார்கள் நாங்கள் வேலை செய்தால்தான் எங்களுக்கு நாங்கள் நன்றாக சாப்பிடுவோம், குடிப்போம், உடலை உருவாக்குவோம் என்று. तो पुरुषार्थ भी हो सकेगा। அப்பொழுதுதான் புருஷார்த்தம் கூட நடக்க முடியும். यहाँ तो खिचड़ी खाने को मिलती है, இங்கே கிச்சடி தான் சாப்பிட கிடைக்கிறது, सादा कपड़े मिलते हैं, சாதாரண துணி கிடைக்கிறது, सादा सा मकान मिलता है रहने के लिए। இருப்பதற்காக சாதாரண வீடுதான் கிடைக்கிறது. कुछ जिंदगी में मजा नहीं। என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். तो खान पान में लग जाते हैं तो बेचारे रह जाते हैं। என்றால் சாப்பிடுவது குடிப்பதில் இதிலே ஈடுபட்டு விடுகிறார்கள். அப்பொழுது பாவம் அவர்கள் அப்படியே இருந்து விடுகிறார்கள். जहाज आगे बढ़ जाता है और वो बीच में ही रह जाते हैं। கப்பல் முன்னால் சென்று விடுகிறது, பிறகு அவர்கள் நடுவிலேயே இருந்து விடுகிறார்கள். कोई आदमी जिंदगी भर जलेबी के ऊपर आसक्त हो जाओ, யாராவது ஒரு மனிதர் வாழ்க்கை முழுவதும் ஜிலேபி சாப்பிடுவதில் அவருக்கு ஆசை, விருப்பம் இருந்தது. जलेबी खाऊं, जलेबी खाऊं, जलेबी खाऊं, ஜிலேபி சாப்பிட வேண்டும், ஜிலேபி சாப்பிட வேண்டும் என்று. तो लंबे समय का उसका जो संस्कार है जलेबी खाऊं खाऊं खाऊं, நீண்ட சமயமாக அவருடைய சம்ஸ்காரம் இருந்தது ஜிலேபி சாப்பிட வேண்டும் என்று. वो अंत समय में याद आएगा कि नहीं? அப்போது கடைசி நேரத்தில் அது நினைவுக்கு வருமா இல்லையா? है? और उसकी अगर अकाले मौत हो जाए ஒருவேளை அவருக்கு அகால மரணம் ஏற்பட்டு விட்டால் तो जिसमें भी प्रवेश करेगा அப்போது அவர் யாரில் பிரவேசம் செய்வாரோ, क्या मांगेगा? யாரில் பிரவேசம் செய்தாலும் கூட அவர் என்ன கேட்பார்? है? जलेबी मांगेगा। ஜிலேபி கேட்பார். कीमत क्या है? ஸ்ரீமத் என்ன? क्या है बच्चे, सबसे अच्छा भोजन कीमत क्या है? ஸ்ரீமத் என்ன? क्या है बच्चे, सबसे अच्छा भोजन है क्या? ஸ்ரீமத் என்ன குழந்தைகளே? எல்லாவற்றையும் விட நல்ல உணவு என்ன? दाल चावल பருப்பு சாதம் और மற்றும் வேறு என்ன? आलू। உருளைக்கிழங்கு. तो பருப்பு சாதம் மற்றும் உருளைக்கிழங்கு. के अलावा और कोई चीज में अगर दिल जाती है இதை தவிர வேறு எந்த பொருள் மீது மனம் போகிறது என்றால் तो चोर की लिस्ट में हुआ कि नहीं? அப்போது அவர்கள் திருடன் லிஸ்டில் ஆனார்களா இல்லையா? मुझको चाहता है कि हाँ बढ़िया चीज खाने को मिले, வாய் விரும்புகிறது, ஆசைப்படுகிறது இங்கு நல்ல பொருளை சாப்பிட வேண்டும் என்று. तो चोर हुआ या नहीं? அப்போது திருடன் ஆனாரா இல்லையா? हाँ, चोर। ஆமாம், திருடன் ஆனார். जो तपस्वी है, मन को और इंद्रियों को कंट्रोल करने वाले पुरुषार्थी है, யார் தபஸ்வியாக இருக்கிறாரோ, தவம் செய்பவரோ, மனம் மற்றும் புத்தியை, உறுப்புகளை கண்ட்ரோல் செய்பவராக இருக்கிறாரோ, उनको 36 प्रकार का भोजन खाना चाहिए அவர்களுக்கு 36 வகையான உணவை சாப்பிட வேண்டுமா या बहुत सादा भोजन करना चाहिए? அல்லது மிகவும் சாதாரண உணவை சாப்பிட வேண்டுமா? सादा भोजन करना चाहिए। சாதாரண உணவை சாப்பிட வேண்டும். अगर 36 प्रकार के भोजन करेंगे ஒருவேளை 36 வகையான உணவை சாப்பிட்டால் तपस्वी या ब्राह्मण, தபஸ்வியாக இருப்பாரோ அல்லது பிராமணரோ, तो इंद्रियां जोर मारेंगी कि नहीं मारेंगी?
அப்போது உறுப்புகளின் ஆசை அதிகமாக தூண்டப்படுமா இல்லையா? हैं? जोर मारेंगी தூண்டப்படும். और इंद्रियां जब जोर मारेंगी எப்பொழுது உறுப்புகள் வலுவாக தூண்டப்படும் போது तो नई दुनिया की स्थापना करने काबिल रहेंगे या नहीं रहेंगे? அப்போது புதிய உலகத்தை ஸ்தாபிக்கும் உறுதியான எண்ணம் இருக்குமா அல்லது இருக்காதா? नहीं नहीं। இருக்காது. अच्छे अच्छे पदार्थ खाने की दिल रहेगी, நல்ல நல்ல பொருட்களை சாப்பிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. मेवे खाएंगे, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டும், உலர்ந்த பழங்கள் சாப்பிட रबड़ी வேண்டும். मलाई पिएंगे, அதாவது பாலாடைகளை குடிக்க வேண்டும், ரவடி மலாய் குடிக்க வேண்டும் என்று. तो इंद्रियां सहयोग देंगी அப்போது உறுப்புகள் சகயோகம் கொடுக்குமா? या इंद्रियां जोर मारेंगी? அப்போது உறுப்புகள் உதவி செய்யுமா அல்லது அது தூண்டப்படுமா? जोर मारेंगी। அது தூண்டப்படும். अब वो चाहे वो दुनियावी सन्यासी हो இப்பொழுது அது வேண்டுமென்றால் அது உலகத்தின் சந்நியாசியாக இருந்தாலும், और चाहे ब्राह्मण जीवन के बेसिक वाले सन्यासी हो, அவர்கள் பிராமண உலகத்தில் இருக்கும் பேசிக்காரர்கள் சந்நியாசிகளாக இருந்தாலும், और चाहे एडवांस की दुनिया के सन्यासी हो। மற்றும் அட்வான்ஸ் உலகத்தில் இருக்கும் சந்நியாசிகளாக இருந்தாலும். इसलिए बाप कहते हैं सादा जीवन, அதனால்தான் தந்தை சொல்கிறார், சாதாரணமான வாழ்க்கை, ऊंचे विचार रखो, உயர்ந்த எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். सादा खाना, சாதாரணமான சாப்பாடு, सादा पहनना சாதாரணமான துணி அணிவது और सादा हमारी चलन होनी चाहिए, மற்றும் சாதாரணமாக நம்மளுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். न बहुत अच्छा மிகவும் நன்றாகவும் இல்லை और न बहुत खराब। மற்றும் மிகவும் கெட்டதாகவும் இல்லை. तो सब कुछ देह सहित देह के संबंध देह के पदार्थ என்றால் எல்லாவற்றையும் தேகத்தோடு, தேகத்தின் சம்பந்திகள், தேகத்தின் பொருட்கள் எல்லாம் सात से उपराम होना है। எல்லாவற்றிலும் இருந்து நாம் அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். बुरी आदतों में कैसे लाए बदलाव? கெட்ட பழக்கத்திலிருந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது? कोई की आदत पड़ी हुई है, ஒரு சிலருக்கு பழக்கம் ஏற்பட்டு விட்டு இருக்கிறது, ஒரு சிலருக்கு பழக்கமாகி உள்ளது. तो उस आदत को छुड़ाने के लिए क्या किया जाता है? அப்போது அந்த பழக்கத்தை விடுவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டியுள்ளது? जो खराब आदत पड़ी हुई है, उस खराब आदत को छुड़ाने के लिए எந்த கெட்ட பழக்கம் ஆகிவிட்டதோ அந்த கெட்ட பழக்கத்தை விடுவிப்பதற்காக उसको कोई और दूसरा खिलौना दिया जाता है। அவருக்கு வேறு ஒரு நல்ல பொம்மையை கொடுக்கப்படுகிறது. तो वो खराब चीज को छोड़ देता, फिर उस खिलौने में लग जाता है। பிறகு அந்த கெட்ட பொருளை விட்டு விடுவார், பிறகு அந்த பொம்மையிலே ஈடுபட்டு விடுவார். वो वाइब्रेशन की ताकत जब कैच करना शुरू वाइब्रेशन से सुख लेना शुरू कर देंगे तो अतीन्द्रिय सुख शुरू हो जाएगा, तो अतीन्द्रिय सुख शुरू हो जाएगा। எப்பொழுது அந்த வைப்ரேஷன் சக்தியை நாம் கேட்ச் செய்ய ஆரம்பித்து விடுவோமோ, வைப்ரேஷனால் அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவோமோ, அப்பொழுது அத்தீந்திரிய சுகம் ஆரம்பித்துவிடும். फिर इंद्रियों का सुख खींचेगा ही नहीं। பிறகு உறுப்புகளின் சுகம் இழுக்கவே இழுக்காது. जैसे रॉकेट स्पेस से बाहर चला जाता है, எப்படி ராக்கெட் ஸ்பேஸிலிருந்து வெளியே சென்று விடுகிறது என்றால், फिर धरती का आकर्षण नहीं खींचता है, பிறகு பூமியின் அந்த ஈர்ப்பு இழுக்காது. हो जाएगा। बाहर चला जाता है तो फिर धरती का आकर्षण नहीं खींचता है, ऐसे हो जाएगा। அப்படி ஆகிவிடும். अभी नहीं है वो स्टेज, இப்பொழுது அந்த ஸ்டேஜ் ஆகவில்லை. अभी तो इच्छा होती है बढ़िया से खिचड़ी बनाओ और बढ़िया से खाएं। இப்பொழுது விருப்பம் ஆகிறது, நன்றாக கிச்சடி செய்ய வேண்டும், நன்றாக கிச்சடி சாப்பிட வேண்டும் என்று. ज्यादा भूख लगे तो 2-3 कटोरा खा जाए। நிறைய பசி எடுத்தால் 2-3 கப்பு கிச்சடியும் சாப்பிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. यहाँ तो जैसे कि खास माया नाक से पकड़ती ही रहती है, खास माया नाक से पकड़ती ही रहती है। இங்கே எப்படி என்றால், முக்கியமாக மாயை மூக்கினால் பிடிக்கிறது. और यहाँ वालों को ही, மற்றும் இங்கே இருப்பவர்களில், क्योंकि ये यज्ञ में रहते हैं ना, இங்கே இருப்பவர்களை தான், ஏனெனில் யக்னத்தில் இருக்கிறார்கள் இல்லையா, बहुत
अच्छी तरह से पकड़ती है उनको। மிகவும் நன்றாக அவர்களை பிடித்து கொள்கிறது. परंतु उनको समझ थोड़ी बैठती है। ஆனால் அவர்களுக்கு புரிகிறதா என்ன? नहीं, இல்லை, बुरी आदतें हैं। கெட்ட பழக்கமாகிவிட்டது. तो ये सभी बुरी आदतें निकालनी पड़ती है। கெட்ட பழக்கமாக இருக்கிறது என்றால் இந்த எல்லா கெட்ட பழக்கங்களையும் வெளியேற்ற வேண்டும். तो अपने अंदर में नोट नहीं करेंगे, அதாவது தனக்குள் அவர்கள் நோட் செய்ய மாட்டார்கள், अपने ऊपर फटकार नहीं डालेंगे தன் மீது பழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். कि मैंने ये किया वो किया। அதாவது நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று. तो हम कैसे बाप से वर्षा ले रहे हैं? तो हम कैसे बाप से वर्षा ले रहे हैं? என்றால் நாம் எப்படி தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? जब तक फटकार नहीं डालेंगे, எப்பொழுது देख करके, तब तक कि कभी भी इतना ऊंचे उठ पाए नहीं सकेंगे। எப்பொழுது வரை தன் மீது பழி குற்றச்சாட்டை என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அவர்கள் மாறவில்லையோ அப்பொழுது வரை அவர்களுக்கு எப்பொழுதுமே உயர்ந்த பதவி ஆக முடியாது. नहीं तो जाकर वहाँ क्या बनेंगे? இல்லையென்றால் அங்கு சென்று என்ன ஆகுவார்கள்? ऐसे करते रहेंगे तो அப்படியே செய்து கொண்டே இருந்தால். बुरी आदत पड़ी हुई है। கெட்ட பழக்கம் ஆகிவிட்டது என்றால் तो उस आदत के ऊपर विजय पाने के लिए तरीका बताते हैं। அப்பொழுது அந்த பழக்கத்திலிருந்து வெற்றி அடைவதற்காக வழிமுறையை சொல்கிறார். क्या तरीका बताया என்ன முறை சொல்லி இருக்கிறார்? है? என்ன வழி சொல்லி இருக்கிறார்? मैं तो कहता हूँ அதாவது நான் இதை சொல்கிறேன், तुमको तमो प्रधान से सतो प्रधान बनने में அதாவது உங்களுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கு 40 से 50 वर्ष लगते हैं। 40 50 வருஷம் ஆகிறது. तो 76 के बाद 40 कब पूरे होते हैं? என்றால் 76க்கு பிறகு 40 வருஷம் எப்பொழுது முழுமையாகிறது? है 2016 2016 और संपूर्ण का वर्ष बताया सब 1977। மற்றும் சம்பூர்ணதா வருஷம் என்று 1977 சொல்லியுள்ளார். तो एक वर्ष और जोड़ दो மற்றும் அவர் இன்னும் ஒரு வருஷத்தை சேர்த்து கொள்ளுங்கள். तो कितना आया? அப்பொழுது எத்தனை வந்தது? 2017 18 2017 18 8 रहे। 8 பேர் இருப்பார்கள். तो टाइम तो बता दिया। டைம் என்னவோ சொல்லிவிட்டார். अभी இப்பொழுது टाइम बहुत थोड़ा है டைம் மிகவும் கொஞ்சமாக இருக்கிறதா या लंबा है? அல்லது நீண்டதாக இருக்கிறதா? अभी तुम मेरे को याद नहीं करते रहेंगे இப்பொழுதும் கூட நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருக்கவில்லை என்றால் तो அப்போது तमो प्रधान से सतो प्रधान कैसे बनेंगे? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆகுவீர்கள்? बुरा मत बोलो, கெட்டதை பார்க்காதீர்கள், बुरा मत सुनो, கெட்டதை கேட்காதீர்கள், बुरा मत बोलो। கெட்டதை பேசாதீர்கள். और अब तो वो स्टेज होनी चाहिए कि बुरा मत पूछो। இப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆக வேண்டும், கெட்டதை யோசிக்கவே கூடாது. साधनों से हमारी आदत खराब हो रही। क्या आदत खराब हो रही? இப்பொழுது சாதனங்களால் நம்முடைய நிலைமை கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது. என்ன நிலைமை கெட்டு விடுகிறது? कि जो बुद्धियों की एकाग्रता से कार्य हो सकता है என்ன நிலைமை கெட்டுக்கொண்டிருக்கிறது? அதாவது எது புத்தியோகத்தினால் நம்மளுடைய காரியம் நடக்க வேண்டுமோ, वो साधनों से हम कर रहे हैं। எது புத்தியோகத்தினால் நாம் காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை நாம் சாதனங்களால் செய்து கொண்டிருக்கிறோம். तो बाप कहते हैं साइलेंस से ही तुम्हारी स्थापना होगी, साइलेंस से ही तुम्हारी स्थापना होगी।
என்றால் தந்தை சொல்கிறார், சைலன்ஸால் தான் உங்களுடையது ஸ்தாபனையாகும். इन साइंस के साधनों से तुम्हारी स्थापना होने वाली नहीं। इस இந்த சயின்ஸின் சாதனங்களால் உங்களுடைய ஸ்தாபனை ஆகப் போவதில்லை. साइंस के साधनों से विनाश होगा, ஆனால் சயின்ஸின் சாதனங்களால் விநாசமாகும், स्थापना नहीं होगी। ஸ்தாபனை ஆகாது. अभी बाप आया हुआ है, இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். क्या என்ன? बाप आया हुआ किस लिए? தந்தை வந்திருக்கிறார் எதற்காக? अरे आया हुआ है पतितों को पावन बनाने के लिए, क्या रास्ता दे रहा है? வந்திருக்கிறார் என்றால் பतितமானவர்களை பாவனமாக்குவதற்கு என்ன வழியை சொல்கிறார்? कौन सा तरीका बता रहा है? என்ன வழியை சொல்கிறார்? कि साइलेंस की पावर बढ़ाओ। அதாவது சைலன்ஸின் பவரை அதிகரியுங்கள். हम है आत्मा, நாம் ஆத்மாவாக இருக்கிறோம். वाणी से परे के धाम में रहने वाले। வானிலிருந்து அப்பாற்பட்ட தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். और अभी हमारी हालत क्या हो गई? ஆனால் இப்பொழுது நம்முடைய நிலைமை என்னவாகிவிட்டது? वाणी से परे जा रहे हैं வானிலிருந்து அப்பாற்பட்டு செல்கிறோமா या वाणी की दुनिया में डूबते जा रहे हैं? அல்லது வாணியின் உலகத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறோமா? जाना है निर्वाण धाम நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும். और बातों के अंबार बढ़ते जा रहे हैं। ஆனால் பேச்சுக்களின் குவியல் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. अभी लास्ट में निकला ये मोबाइल, இப்பொழுது கடைசியில் இந்த மொபைல் வந்தது तो बातें बढ़ रही है என்றால் பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா, या घट रही है? அதிகமாகிக் கொண்டு இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டே இருக்கிறதா? बातों की दुनिया हो गई। பேச்சுக்களின் உலகமாகிவிட்டது. कहते हैं बातें कम சொல்கிறார்கள் பேச்சு குறைவாக और काम ज्यादा, மற்றும் வேலை அதிகமாக. लेकिन ஆனால் काम कुछ भी नहीं हो पा रहा है सुख शांति के लिए। ஆனால் சுகம் சாந்திக்காக எந்த வேலையும் ஆகுவதில்லை. बड़ी बड़ी कॉन्फ्रेंसेस होती रहती हैं, பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. बड़े बड़े प्रेस कॉन्फ्रेंसेस होती रहती हैं, பெரிய பெரிய பத்திரிகையாளர்களின் சந்திப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. बड़े बड़े देशों के सदस्य आपस में मिलते रहते हैं, பெரிய பெரிய நாடுகளின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். और शांति लोप होती जाती है மற்றும் சாந்தி மறைந்து கொண்டே இருக்கிறதா? या शांति स्थापन होने के आसार दिखाई देते हैं? அமைதி மறைந்து கொண்டே போகிறதா அல்லது அமைதி ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? तो मूल है बुद्धि रूपी आत्मा, என்றால் அடிப்படையானது புத்திரூபமான ஆத்மா. उसके कंट्रोल में रहना चाहिए मन। அதனின் கண்ட்ரோலில் மனம் இருக்க வேண்டும். ये मन बैल है, இந்த மனம் காளை மாடாகும், घोड़ा है, குதிரையாகும். लगाम ढीली हो गई है, கடிவாளம் தளர்ந்து விட்டது. अगर इस मन को कंट्रोल कर लिया ஒருவேளை இந்த மனதை கண்ட்ரோல் செய்துவிட்டால் तो सारी इंद्रियां कंट्रोल में आ जाएंगी। பிறகு எல்லா உறுப்புகளும் கண்ட்ரோலில் வந்துவிடும். फिर 5 तत्व भी कंट्रोल में आ जाएंगे। பிறகு 5 தத்துவங்களும் கண்ட்ரோலில் வந்துவிடும். कंट्रोल में आते ही सतो प्रधान बन जाएंगे। கண்ட்ரோலில் வந்தவுடனே சத்தோப்பிரதானம் ஆகிவிடுவார்கள். आदत इसलिए चेंज नहीं होती है பழக்கம் அதனால்தான் சேஞ்ச் ஆகுவதில்லை. कि हम देह को चेंज करके आत्माभिमान में नहीं आता रहे। ஏனெனில் நாம் தேகாபிமானத்தை சேஞ்ச் செய்து ஆத்மாபிமானி ஆகுவதில்லை. इतनी प्रैक्टिस नहीं करता रहो। அவ்வளவு பிராக்டிஸ் செய்ய முடிவதில்லை. चेंज हो गई?
மாணவர் சொல்கிறார் பிராக்டிஸ் செய்த பிறகும் பாபா சொல்கிறார் சேஞ்ச் ஆகிவிடும், சேஞ்ச் ஆகுவதில்லை என்று சொல்கிறார். பாபா சொல்கிறார் அரே 63 ஜென்மத்தின் கணக்கு வழக்குகள் ஒரேடியாக முடிந்து விடுமா என்ன? 63 ஜென்மமாக எந்த விகாரமான சுகத்தை அனுபவித்தீர்களோ அது ஒரேடியாக முடிந்து விடுமா? ஆத்ம நிலையில் நிலைப்பதற்கான பிராக்டிஸ் செய்ய வேண்டும் இல்லையா? தேக அபிமானத்தில் வந்ததினால்தான் விகாரமான சுகத்தை அனுபவித்தார்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அத்தீந்திர சுகத்தை அனுபவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஆத்மீக நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். 24 மணி நேரமும் நாம் ஆத்மீக நிலையில் நிலைத்திருக்கிறோமா? ஆனால் பாபா வந்திருக்கிறார் என்றால் மாணவர் ஏதோ சொல்கிறார். அதற்கு பாபா சொல்கிறார் ஆனால் பாபா வந்திருக்கிறார் என்றால் பாபா வந்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை விடுவித்தே தீர்வாரா அல்லது அப்படியே விட்டு விடுவாரா? ஆனால் இதை கண்டிப்பாக சொல்கிறார், நீங்களே தாமாகவே விட்டுவிட்டால் நன்மை, இல்லை என்றால் இல்லை என்றால் என்ன? இல்லை என்றால் தர்மராஜர் இருக்கிறார், பிறகு பதவியும் கீழானதாகிவிடும். தண்டனைக்கு தண்டனையும் அடையுங்கள், தண்டனைக்கு தண்டனையும் அடையுங்கள், பிறகு பதவியும் ஜென்ம ஜென்மமாக கீழானதாக்குங்கள். பிராமணர்களின் முக்கியமான தொழில் என்ன? சர்வீஸ். யார் எப்பொழுதுமே தொடர்ந்து சேவையிலே ஈடுபட்டிருப்பார்களோ அவர்களுக்கு யார் அந்த சீரியலை கொண்டு வருகிறார்கள், மிகவும் நல்ல சீரியலாக இருக்கிறது, அந்த சீரியலை தயார் செய்து முழுமையாக அவருக்கு முன்னால் வைத்து விடுங்கள். ஏனெனில் தினமும் இருக்கக்கூடிய உலகத்தில் சீரியல் என்ன வருகிறதோ அதில் கொஞ்சம்தான் காட்டுகிறார்கள், பிறகு அது நடுவிலேயே தொங்கவிட்டு நிறுத்தி விடுகிறார்கள். என்றால் பார்ப்பவர்களுக்கு இந்த ஆவல் ஏற்படுகிறது, எங்கே இவர்கள் நடுவிலே நிறுத்திவிட்டார்கள், அதை கொஞ்சம் காட்டியிருந்தால் முழுமையாக பார்த்திருக்கலாம், முழுமையாக விஷயத்தை விட்டு விட்டார்கள். ஆனால் அவருக்கு முழுமையாக அந்த சீரியலை எடுத்துவிட்டு வைத்து விடுங்கள். அவருக்கு டைமே இல்லை, பிறகு அதில் ஈடுபாடும் இல்லை பார்ப்பதற்கு. என்றால் அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கிறது? அந்த மென்டாலிட்டியை எப்படி என்று சொல்வது? உலகத்தினுடைய மென்டாலிட்டி என்று சொல்வதா அல்லது அலௌகிகமான மென்டாலிட்டியா? மாணவர் சொல்கிறார் உலகத்தினுடைய மென்டாலிட்டி என்று. பாபா கேட்கிறார் உலகத்தின் மென்டாலிட்டியா? அவரை அலௌகிக என்று சொல்வதா அல்லது லௌகிகம் என்று சொல்வதா? அலௌகிகமான வாழ்க்கை என்று சொல்வோம். என்றால் அந்த அலௌகிக வாழ்க்கை என்ன இருக்கிறதோ அதை உருவாக்குவதற்காக
யாருக்காவது மறுக்கப்படுகிறதா? नहीं இல்லை. जैसे बोला आत्मा रूपी सुई की सारी कट उतरने पर எப்படி சொல்கிறார்? ஆத்மரூபமான ஊசியில் எல்லா துருவும் நீங்கிய பிறகு तो वो डायरेक्ट बाप से सीखो। நீங்கள் டைரக்டாக தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்வீர்கள் तो सारी कट बेसिकली उतारने के लिए मना है किसी को क्या? என்றால் அந்த பேசிக்கலி துரு என்ன இருக்கிறதோ அதை முழுமையாக நீக்குவதற்கு யாருக்காவது மறுக்கப்பட்டிருக்கிறதா? नहीं, இல்லை. लेकिन जो नहीं उतार रहे वो नहीं उतार रहे। ஆனால் யார் அதை இறக்குவதில்லையோ அவர்கள் இறக்குவதில்லை, அதாவது அந்த துருவை நீக்குவதில்லை. वो कितना भी समझाओ, அவர்களுக்கு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் वो दीदी दादी दादाओं की बात मानेंगे। அவர்கள் தீதி தாதா தாதிகளுடைய விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்வார்கள். ऐसे यहाँ भी है, அப்படி இங்கேயும் இருக்கிறார்கள். उनको समय की पहचान नहीं है। யார் சமயத்தின் முக்கியத்துவத்தை அறியவில்லையோ तो दुनियावी तरीके से चलेंगे। அவர்கள் உலகத்தின் வழியில் செல்வார்கள். दुनिया वालों को समय की पहचान है உலகத்தாருக்கு சமயத்தின் முக்கியத்துவம் தெரிந்திருக்கிறதா? नहीं है। இல்லை. तो जैसे दुनिया चल रही है वैसे चलेंगे। எப்படி உலகம் நடக்கிறதோ அப்படித்தான் அவர்களும் நடப்பார்கள். और जिनको समय की पहचान है யாருக்கு சமயத்தின் முக்கியத்துவம் தெரிந்திருக்கிறதோ एक एक सेकंड वैल्यूबल है। ஒவ்வொரு செகண்டும் வேல்யூபிள் ஆனது. सबसे ज्यादा वैल्यू किस चीज की है? எல்லாவற்றையும் விட வேல்யூபிள் எந்த பொருளுக்கானது? वैल्यू है धन की वैल्यू है, உடலுக்கு வேல்யூவா, பணத்திற்கு வேல்யூவா, संपत्तियों की वैल्यू है, தொடர்பில் வருபவர்களுக்கு வேல்யூவா, संबंधियों की वैल्यू है, சம்பந்திகளுக்கு மதிப்பு இருக்கிறதா, या संकल्पों की वैल्यू है? அல்லது எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா? மாணவர்கள் எண்ணங்களின் வேல்யூ இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எண்ணங்களுக்கு பாபா கேட்கிறார், எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்கிறதா? संकल्पों की वैल्यू भी तब है எண்ணங்களுக்கும் வேல்யூ என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால் जब समय की वैल्यू। எப்பொழுது சமயத்திற்கு வேல்யூ இருக்கிறதோ. इस समय टाइम कोई नहीं देने के लिए तैयार है, चाहे लौकिक दुनिया की हो और चाहे अलौकिक दुनिया की। இந்த சமயம் யாரும் நேரத்தை கொடுப்பதற்காக யாரும் தயாராக இல்லை. அவர்கள் லௌகீக உலகத்தாராக இருந்தாலும் அல்லது அலௌகீக உலகத்தாராக இருந்தாலும். समय की इस समय बहुत वैल्यू है सबके लिए। நேரத்திற்கு இந்த நேரம் அனைவருக்கும் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. लेकिन सही टाइम की जानकारी उनको ही है, ஆனால் சரியான நேரத்தை பற்றிய புரிதல் அவர்களுக்கு தான் உள்ளது. जिनकी बुद्धि में टूट टूट के बाप भरा हुआ। யாருடைய புத்தியில் தந்தை முழுமையாக நிறைந்திருக்கிறாரோ